ஆட வந்தார், அவதரிச்சு விட்டார். அவருக்கு யாமுனாச்சாரியர்னு பேர். அந்த யாமுனாச்சாரியர் என்ன பண்ணிட்டு இருக்காருனால், ஒரு பெரியவரிடத்திலே மகாபாஷ்ய பட்டருங்கிற பெரியவர், அந்த பெரியவரிடத்திலே வேதாந்த காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ரொம்ப சுவையான சரித்திரம், கவனமாக கேளுங்க. மகாபாஷ்ய பட்டரிடத்திலே ரொம்ப ஆச்சரியமா அவர் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார், எல்லாம் கத்துட்டு இருக்கார். அந்த காலத்திலே அவ்வூரிலே ஆக்கியாழ்வான்னு ஒருவன் இருந்தான். பெரிய பண்டிதன், தெரியாத சாஸ்திரங்களே கிடையாது. அத்வைத சாஸ்திரங்களிலே கரை தேர்ந்தம் சங்கராச்சாரியருடைய கொள்கைகள் இருக்கிறதே, அந்த கொள்கைகளை ஆக்கியாழ்வான் அறிந்தார் போலே இன்னொருத்தர் அறிந்தார்கள் இல்லை அப்படிங்கிறா போல ஏத்தம் பெற்ற வித்வான், பெரிய வித்வான், பெரிய பண்டிதர். ஆனால் கொண்டாட தகுந்தவரானால் இல்லை. ஏன் தெரியுமா? ஊரில் இருக்கிற மற்ற வித்வான்களை அவர் மதிக்கவே மாட்டார். யாருமே எனக்கு சமமே கிடையாதுன்னு விடுவார். என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு 4 விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் முக்கியமாக நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? பணிவு இருக்க வேண்டும். வித்யா ததாதி வினயம்னு சொல்லுவார்கள். அந்த வினயம் நம்ம கிட்ட பணிவு இல்லைன்னு சொன்னால் எத்தனை இருந்து நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஹனுமான் போய் சீதையை சந்திக்கிறார், கடலை தாண்டி போயிருக்காரு சுவாமி, சாதாரண காரியம் கிடையாது. கடலை தாண்டிட்டு நான் போயிருக்கேன்னா என்ன கொக்கரிப்பேன் தெரியுமா? என்னை போல ஒருத்தன் உண்டான்னு கேட்பேன். கடலை தாண்டி போன ஹனுமான் சீதை கேட்கிறாள், நீர் யாருன்னு கேட்கிறாள். அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? சுக்ரீவனுடைய ஒரு வேலைக்காரன் நான் இருந்தார். எத்தனை பணிவுன்னு பாருங்க. நான் இருந்தால் கால் மேலே கால் போட்டு சொல்லேன், நான் கடலை தாண்டி வந்தவன். இப்போ பாரு சீதே, நான் வந்துஇல்லைன்னா நீ இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழியே கிடையாது. நான் போய் இப்போ ராமனுக்கு சொல்லி அழைத்து கொண்டு வர வேண்டும். அதனால் நான் தான் எல்லாம்னு சொல்லியிருப்பேனே, அதனால தான் என்ன ஹனுமான் ஆக்கலை இல்லையா? வானரத்துக்கு உண்டான வேற சில தன்மைகள்லாம் என்கிட்ட உண்டு, அது வேற விஷயம். ஆனால் கடலை தாண்டி போகிற வானரமா ஹனுமானா என்ன படைக்கலையே. ஏன் ஹனுமானுக்கு அந்த பெருமைன்னா அந்த பணிவு அவரிடத்திலே இருந்தது. அதனால தான் வினய ஆஞ்சநேயருங்கிறோம். பேர்கள் சொல்லுவீங்களா? அவர் வீராஞ்சநேயராகவும் இருப்பார், பக்தாஞ்சநேயராகவும் இருப்பார், வினய ஆஞ்சநேயராகவும் இருப்பார், பணிவே வழிபடுத்தவராக இருப்பார். அந்த பணிவு தான் நமக்கு சிறப்பை தரும். ஆக்கியாழ்வானிடத்தில் அந்த பணிவு இல்லை. கூரத்தாழ்வான் பற்றி நினைவு வரைச்சி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். கூரத்தாழ்வான் கிட்ட ஒரு வித்வான் வந்தார், எல்லாம் படித்தவர். அவர் கூரத்தாழ்வான் கிட்ட வந்தார். கூரத்தாழ்வான் கேட்டார், நம்ம கிட்ட வந்திருக்கு இது என்ன விஷயம்னு கேட்டார். சுவாமி, நான் எல்லாம் படிச்சிருக்கேன் சுவாமி, ஒரே ஒரு கிரந்தம், ஒரு புஸ்தகம், அது மட்டும் படிக்கலை. உங்ககிட்ட அதை படிக்கணும்னு எனக்கு ஆசைன்னார். கூரத்தாழ்வான் சொன்னார், நன்னா படியுமே, எனக்கு அந்த கிரந்தம் நூல் நன்னா தெரியும், புஸ்தகத்தை வச்சுட்டு நீர் உட்காரும், நான் பாடம் சொல்கிறேன், நீர் படியும்னார். எனக்கு புத்தகம் வேண்டியதில்லை, ஏன்னா எனக்கு விஷயம் தெரியும், நான் சொல்லித்தரேன், நீர் படியும். அவர் சொன்னார், அதில் தான் ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை இருக்குன்னார். கூரத்தாழ்வான் கேட்டார், என்ன பிரச்சனை? படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டேன், எனக்கும் பிரச்சனை இல்லை, உனக்கும் பிரச்சனை இல்லை, என்ன வேற என்ன சிக்கல்? அவர் இப்படி எப்படி பார்த்துட்டு சொல்கிறார், சுவாமி ஊரில் எனக்கு எல்லாம் தெரிஞ்சவர்னு பேர் இருக்கு சுவாமி. இப்போ இத்தனை வயசுக்கு மேலே உங்ககிட்ட ஒரு புத்தகத்தை பிரித்து வச்சுட்டு நான் படித்தேன்னா பார்க்குறவா என்ன சொல்லுவா? ஐயோ இவருக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம், இன்னும் ஏதோ பாக்கி வச்சிருக்கார் போல் இருக்கு. நம்ம ஸ்ரீவத்ச சின்னமிஸ்ரர் இடத்துல அவர் படிச்சுட்டு இருக்கார், ஸ்ரீவத்சாங்கர் இடத்துல படிச்சுட்டு இருக்கார், கூரத்தாழ்வான் இடத்துல படிச்சுட்டு இருக்கார், தெரியாத ஏதோ இருக்கு போல் இருக்கு. அப்போ கூரத்தாழ்வான் அளவுக்கு இவர் விஷயம் தெரிஞ்சவர் இல்லை அப்படின்னு என்னை பற்றி பேசிடுவாளோன்னு எனக்கு கவலையாக இருக்குன்னார். கூரத்தாழ்வான் என்ன தெரியுமா சொன்னார்? அவ்வளவுதான் உங்கள் கவலையை விடும், நீர் புத்தகத்தை கையிலே வைத்துக் கொண்டு அமரும், நான் பாடம் சொல்லிட்டே இருக்கேன், பாடம் சொல்றச்சே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து கொண்டே நான் பாடம் சொல்லுவேன். யாராவது வரா போல தெரிஞ்சதுன்னா உம்ம மடியில் இருக்கிற புத்தகத்தை எடுத்து நான் என் மடியில் வச்சுக்கிறேன், பார்க்கிறவர் நான் உங்ககிட்ட படிக்கிறதா நினச்சிக்கிட்டே எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னார். இந்த அருங்குணம் யாருக்காவது வருமானு பாருங்க. உலகத்திலே 1000 மதங்கள் இருக்கலாம், அந்த மதங்களை வளர்க்க பிறந்த ஆச்சாரியர்கள் லட்சக்கணக்கிலே இருக்கலாம், ஆனால் ஒரு கூரத்தாழ்வானுக்கு நிகராக மாட்டார்கள். எந்த மதமும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு நிகராக ஆகாது, எந்த ஆச்சாரியர்களும் கூரத்தாழ்வானுக்கு நிகராக ஆகவே மாட்டார்கள். அவர் சொன்னார், புத்தகத்தை நான் வச்சுருக்கிறேன், யார் பார்த்துட்டு வராளோ அவன் என்ன நினைச்சுப்பா, ஓ குரேஷர் ரொம்ப படிச்சவர்னு நினைச்சிட்டு இருந்தோம், படிக்காது ஏதோ ஒன்று இருக்கு போட்டுருக்கு, இந்த வித்வான் படிச்சுட்டு இருக்காருன்னு என்ன தானே சொல்லுவா. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவள் போன பிறகு திரும்ப புஸ்தகத்தை உங்கள்கிட்ட தரேன்னார். இந்த அருங்குணம் வாய்க்க பெற்ற ஆச்சாரியர்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் மிகுந்திருந்தார்கள். இந்த ஏற்றமெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு தான் உண்டு. இப்போ ஆக்கியாழ்வான் என்ன தெரியுமா பண்ணுவார்? அவருக்கு இந்த பணிவெல்லாம் கிடையாது. நான் மெத்த படித்தவன், எனக்கு யார் நிகரே கிடையாது, நிகரின் நின்னவன் நீச்சதைக்குன்னு பாடுறார் அமுதனார். அந்த மாதிரி ஒரு நீச்ச நாட்டம் அவர் இருந்துட்டு இருக்கார். இது ரொம்ப தப்புன்னு கூட அவருக்கு தெரியல, யாராக இருந்தாலும் மதிக்க மாட்டார். அதுக்கு மேலே ஒரு தப்பு காரியம் பண்ணார். என்ன தெரியுமா? நீங்கள் பெரிய வித்வானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீரா, ஏன் அளவுக்கு நீர் கிடையாது, அதனால் நீர் மாதம் மாதம் எனக்கு 100 ரூபா அனுப்பிச்சு விடணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்கியாழ்வான் கப்பம் வசூலித்து கொண்டிருந்தார். பேரரசர்கள் சித்தரசர்கள் இடத்துல கப்பம் வசூலிக்கிற மாதிரி ஊரில் யார் யார் வித்வான்கள்னு ஒரு லிஸ்ட் எடுங்கடான்னு விட்டார் தம்முடைய சீடர்களை பார்த்து. அவள் ஒரு 100 பேர் லிஸ்ட் போட்டு கொடுத்தா, 100 பேருண்டையும் பிரதி மாதம் 100 ரூபாய் வாங்கப்பட வேண்டும், வசூலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சுவாமி அவள் தரலைன்னா நான் வாதத்துக்கு தயாராக இருக்கேன், வர சொல்லுன்னார். அவன் ஒரு இவர் பெரிய பிரகாண்ட வித்வான், இவருக்கு தெரிந்த அர்த்த விசேஷங்கள்லாம் யாருக்கும் தெரியாது. அவள் என்ன பண்ணுவா, தலை தப்பினா போதும்னுட்டு 100 ரூபாயை கொடுத்துருவா. ஒழியறதுக்கு 100 ரூபாய், நமக்கு ஒன்றும் பெருமாள் நன்னா தான் படி அளக்கிறார், ஆக்கியாழ்வானுக்கு 100 ரூபாய் கொடுத்துருவோம். அப்போ 100 ரூபாயை 100 பேர் பிரதி மாதம் தர வேண்டியது.
அவர் எவ்வளோ கப்பம் வாங்கினாரோ அவருக்கு தான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபான்னு சொல்லி வச்சேன் நான். உடனே நீங்கள் அந்த நாளில் 100 ரூபா உண்டாருலாம் கேட்கக்கூடாது. அந்த நாளில் என்ன கணக்கு வழக்கத்தில் என்ன இருந்திருக்கோ தெரியாது. அந்த ரொக்கத்தை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார், கப்பம் வசூலித்துக் கொண்டிருந்தார், அவ்வளவுதான் விஷயம். கப்பம் பெற்றுட்டு இருந்தாரா? இந்த மகாபாஷ்ய பட்டத்தில் யாமுனாச்சாரியர் 8-10 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, இல்லை 14-15 வயசு இருக்கலாம், அதை தாண்டி கிடையாது, சிறிய பிள்ளை. அவர் படித்துக் கொண்டிருக்கிறார், ரொம்ப சாமர்த்தியசாலியான பிள்ளை. நாதமணிகள் திருப்பேரனார்னா சொல்லணுமா, தீபாதுப்பன்ன பிரதீபம் போலேன்பா. இது ரொம்ப அழகான வார்த்தை. ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு, அந்த விளக்கில் நீங்கள் கொண்டு போய் தீவட்டியை காண்பிச்சிங்கோ, அதை ஏற்றுறதுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தீவட்டி பிடிச்சிக்குமா, உடனே நெருப்பு அதில் பிடிச்சிட்டு போகிறது. அந்த தீவட்டியை நான் கையில் பிடிச்சிட்டு இருந்தேன், அந்த விளக்கையும் பார்க்குறேன், தீவட்டியையும் பார்க்குறேன். விளக்கு தம்மா தூண்டு சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அதில் கொளுத்தப்பட்ட தீவட்டிங்கிறது எப்படி இருக்குது? அதுதான் விளக்கில் கொளுத்தின தீவட்டியை போலேன்பா. நாதமுனிகளை விளக்கா வச்சுக்கோங்க, யாமுனாச்சாரியர் தீவட்டியை போலே. தீவட்டிக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது, நீங்கள் தலைகீழா பிடிச்சாலும் அந்த ஜோதிங்கிறது மேல் நோக்கி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த நெருப்புங்கிறது அது மேல் நோக்கித்தான் இருக்கும். நல்லவர்கள் எத்தனை கீழான நிலைமைக்கு சென்றாலும் அவர்கள் எப்போதும் நிமிர்ந்தே இருப்பார்கள், ஒருபோதும் அவர்கள் தாழ்ந்து போக மாட்டார்கள். அதுக்கு தான் இதை சொல்லுவா. அப்போ தீபாதுப்பன்ன பிரதீபம்னால் விளக்கில் கொளுத்தின தீவட்டி போலேன்னு அர்த்தம். ராமனாச்சாரியருடைய அந்த பேரறிவை பற்றி நாம் என்ன பேச முடியும்? சிறந்த அறிவாளி, சின்ன பிள்ளை, நல்லா படிச்சுட்டு இருக்கார். அவர் ஒரு நாள் பாடம் படிச்சுட்டு இருக்கிறச்சே கப்பம் வசூலிக்கிறதுக்கு ஆக்கியாழ்வானுடைய ஆள்கள்லாம் வந்துட்டான். அவள் வந்து மகாபாஷ்ய பட்டரே, இந்த மாதம் கப்ப பணத்தை எடும் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ இருந்தப்பா வரேன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய் 100 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்து உட்காந்தார். இதை இந்த ஆள வந்தார். அப்போ அவருக்கு யாமுனாச்சாரியர்னு திருநாமம். அது இப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. எவனோ 4 பேர் வரான், நம்ம ஆச்சாரியர்னமோ தவறவன் உள்ளே ஓடி போறார். வந்தவனமோ அதிகாரமாக கொடுத்து வச்சா மாதிரி எங்கே இந்த மாத கப்ப பணம் 100 ரூபாய் எங்கேன்னு கேட்குறான். இவர் உள்ள ஓடிட்டு போய் கொண்டு வந்து தரையன்னு கொண்டு வந்து ரொம்ப பவ்யமாக கொடுத்துட்டு இருக்கார். கொடுத்து முடிக்கட்டும், ஆச்சாரியரையே விசாரிப்போம், இதெல்லாம் என்ன நடக்கிறது, இது என்ன கூத்து, என்ன நாடகம் கேட்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அவர் கொடுத்துட்டு வந்து உட்காந்தார். சுவாமி இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டார். என்ன நடந்தது அப்படின்றார் அவர். சுவாமி ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீரு, எவனோ 2-3 பேர் வந்தாங்கன்னா குண்டாந்தடிய நாட்டாக இருக்கான், ஒவ்வொருத்தனும் வந்துட்டு இருந்தால் கப்ப பணத்தை கொண்டான்னு சொல்கிறான், நீர் என்னமோ ஓடி போய் 100 ரூபாய் கொண்டு போய் கையில் கொடுத்துட்டு வரீரே, இதெல்லாம் என்ன? அவர் சொன்னார், ஆக்கியாழ்வான்னு பெரிய பண்டிதர், பெரிய வித்வான் இருக்கார். சரி, அதுக்கு 100 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம்? இருப்பா, அவசரப்படாதே, நான் சொல்கிறேங்கிறார் அவர். அவர் மற்ற வித்வான்கள் இடத்துல கப்பம் வசூலிக்கிறார். ஆடவந்தாருக்கு தூக்கி வாரி போடுறது யாமுனாச்சாரியர். இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏதோ ராஜாக்கள், பெரிய பெரிய பேரரசர்கள் எல்லாம் சித்தரசர்கள் இடத்துல கப்பம் வசூலிப்பார்கள், அதுவே தப்பு தான், அதை கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வித்வான்கள் கூட இப்படி பண்ணுவாளான்னா, இல்லை ஆக்கியாழ்வான் அப்படி பண்ணிட்டு இருக்கார். சுவாமி நீரே சுவாமி தரணும் அப்படின்னு கேட்டார் இவர். ஐயோ தரலைன்னா ஒரு வாதத்துக்கு கூப்பிடுவார், தர்க்கத்துக்கு கூப்பிடுவார். யாமுனாச்சாரியர் சொன்னார், உம்ம அறிவில் உமக்கு சந்தேகம் இருக்கலாம், எனக்கு சந்தேகம் கிடையாது. நீர் அங்கே போனீராகில் ஒரு கணத்திலே ஆக்கியாழ்வானை வெற்றி கொள்ள முடியும். மகாபாஷ்ய பட்டர் சிரித்தார். நீ சொல்றது சரிதான், ஆச்சாரிய அனுகிரகத்தால் நான் நிறைய படிச்சிருக்கேன், ஒன்றும் ஞானத்திலாம் ஒன்றும் குறவே கிடையாது. ஆனால் அங்கே போனால் கால விரயங்கிறது ஏற்படும். நீ சொல்கிற மாதிரி ஒரு கணத்திலலாம் ஜெயிச்சுட முடியாது, அது பல காலம் நீடித்து செல்லும். 1 மாதம் நடக்கலாம், 2 மாதம் நடக்கலாம், தர்க்கம் வாதங்கிறது 3 மாதம் நடக்கலாம், 1 வருஷம் இழுத்துட்டு போகலாம். போகட்டும் என் அறிவர். அதனால் என்ன சுவாமி, போனால் என்ன, இறுதி வெற்றி உம்முடையதாக இருக்க வேண்டும்னார். அவர் சொன்னார், ஐயோ நான் ஜெயிச்சிருவேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் கால விரயம், பகவத் அனுபவம் தடப்பட்டு போடும். முக்கியமாக பெருமான் அனுபவிக்கிறதுங்கிறது தடப்பட்டு போகும், நம்ம காரியங்கள்லாம் தடப்பட்டு போகும். இதெல்லாம் விட்டு போய் அங்கே போய் வாதம் பண்ணுறதா, அதுக்கு ஒழியறது 100 ரூபான்னு கொடுத்துடலான்னு அவர். போனால் போகிறது 100 ரூபான்னு கொடுத்துடலாம் தான் மகாபாஷ்ய பட்டர் சொல்கிறார். ஏதோ 100 ரூபாயோட கொடுத்து விட்டுவிடுவோன்னுட்டார். இவர் சின்ன பிள்ளையோ இல்லையோ, இள ரத்தம், அப்படியே ரத்தம் கொதிக்கிறது யாமுனாச்சாரியருக்கு. அப்படின்னா நான் விடுறதா இல்லை சுவாமி, நீர் விட்டா விட்டுடலாம், நான் விடுறதா இல்லை. இப்போ நீர் வாதத்துக்கு தர்க்கத்துக்கு போறீரா இல்லையான்னு கேட்டார். அவர் சொன்னார், அதான் நான் போறதா இல்லையேன்னுட்டார். நீர் போலன்னா என்ன? அடியேன் போவதற்கு சித்தமாக இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன், கண்டிப்பாக நான் போகத்தான் போறேன். என்னது? ஆக்கியாழ்வானுடைய வாதம் புரிவதற்கு நீர் போக போறீரான்னு கேட்டார். ஆமாம், கண்டிப்பாக அடியன் தான் போக போகிறேன். உம்மால் அவரை ஜெயிக்க முடியும்னு நீர் நினைக்கிறீரான்னு கேட்டார். சுவாமி உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக வெற்றி கொள்வேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் முதல்ல ராஜாவுக்கு நான் முதலில் ஒரு கடிதம் எழுதுகிறேன். உம்முடைய தேசத்திலே பிரசித்த வித்வானாக உம்முடைய அரசவையை அலங்கரித்திருக்கிற ஆக்கியாழ்வான், அவரோடைய சண்டை போடுவதற்கு, வாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு நான் முதல்ல ஒரு கடிதத்தை ராஜாவுக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டார். என்ன தெரியுமா எழுதி அனுப்பினார்? நவயம் கவயஸ்து கேவலம், நவயம் கேவல தந்திர பாரகாக அபிது பிரதிவாதி வாரண பிரகடாடோப விபாட்டரக்ஷமாக. முதல்ல நான் வரேன்னு ஒரு லெட்டர் போட்டார். அந்த லெட்டரை பார்த்துட்டு ராஜாவுடைய ஆள் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? வரலாமேன்னு ஒரு லெட்டர் போட்டான். இது வரலாமேவா? நீ வரலாமேனா நான் வந்துடுவேன், நான் என்ன எப்படி இருக்கு பாருங்க, நான் வரேன்னு ஒரு லெட்டர் போட்டிருக்கார். ராஜா வான்னு சொல்லிட்டான். என்ன வான்னு கூப்பிடுற என்னன்னு ஒரு ஸ்லோகம் எழுதி அனுப்பினார். நவயம் கவயஸ்து கேவலம், என்ன ஒரு சாதாரண கவியாக நினையாது. உலகத்தில் 1000 பேர் கவிகள்னு இருப்பான், சம்ஸ்கிருதம் படித்தவன் 1,00,000 பேர் இருக்கான், அதில் ஒருத்தன் என்ன நினச்சிக்காதே. நவயம் கேவல தந்திரபாரகாக,
தந்திரங்கள் எல்லாம் அறிந்தவன், சகல சாஸ்திரங்களிலும் வியுத்பன்னன். அவ்வளவுதானே, சாஸ்திரம் படிச்சவன் 1,00,000 பேர் இருக்கான், 1000 பேர் இருக்கான் அப்படின்னு என்னை பத்தி நினைச்சுடாதே. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எதிரிலே வருகின்ற வாரணத்தினுடைய மத்தகத்தை பிளக்கிற சிம்மத்தை போன்றவன் தான். எதிரில் ஒரு யானை வருதுன்னு சொன்னால், ஒரு சிம்மம் ரொம்ப நாளாக கருக்கொண்டிருக்கிறது, அந்த யானையை போடணும் அடிக்கணும்னு கருக்கொண்டிருக்கிறதுனால் அது என்னமா கர்ஜித்து கொண்டு மாரிமலமளத்தில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேறுமயிர் பொங்க எப்பாடும் பேர் புதறி பூரிடமிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேன்னு ஆண்டாள் பாடினாலும் இல்லையோ, அது என்னமா பாஞ்சிட்டு போய் அந்த யானையை ஒரு கை பார்க்கும் இல்லையோ, அதை மாதிரி எவ்வவர்கள் எல்லாம் தாங்கள் தான் வித்வான்கள்னு கொக்கரிச்சுட்டு இருக்காளோ அன்னவர்களை எல்லாம் அழிப்பதற்கே பிறந்தவன் நான். தனக்கு கர்வம் இருக்குன்னு அவர் சொல்லலை, கர்வத்தோட இருக்கிறவாளெல்லாம் ஒழிக்கிறவனாங்கிறத பெருமிதத்தோட சொல்றார். இதுல இருக்கிற அந்த சிறிய வேறுபாட்டை நாம புரிஞ்சுக்கணும். ஆக்கியாழ்வான் தான் தான் எல்லாரை விட பெரிய வந்துறான். இப்ப யாமனாச்சாரியரும் அதுதான் சொல்லியிருக்கார். சுவாமி 2 பேருக்கு என்ன சுவாமி வித்தியாசம்னா, இவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார், எவனெல்லாம் தான் தான் பெரியவன் சொல்லிட்டு இருக்கானோ அவனுக்கெல்லாம் தான் நான் பெரியவன், மற்ற பேர்களுக்கெல்லாம் நான் ரொம்ப சிறியவன் விட்டார். எவ்வவர்கள் மதாந்தரஸ்தர்கள் ராமானுஜருடைய கொள்கைகளை அவர்கள் மறுக்கின்றார்களோ, ஏற்றுக்கொள்வதில்லையோ, பரிஹசிக்கின்றார்களோ, அவளெல்லாம் கூப்பிட்டு நான் அடக்கி ஆழ்வேன், அவர்கள் தலைமையில என்னுடைய இடது கால வைப்பேன். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளை கண்டா என்ன பண்ணுவே? அதுக்கு பதில் சொல்றார், ஸ்ரீ வைஷ்ணவாளெல்லாம் கூப்பிடுங்கோ, அவர்கள் திருவடிகளை என் தலைக்கு மேல தாங்குவேன். 2 வேறுபாடு உங்களுக்கு தெரியுது இல்லையோ? மதாந்தரஸ்தர்களுடைய தலைகள்ல எங்கால வைப்பேன், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதர்கள்னு சொல்லிட்டான், அவ திருவடிகளை என் தலைக்கு மேலே தாங்குவேன். இந்த சாத்விக அகங்காரம்ங்கிறது வேணும். அகங்காரம்னு சொன்னால் கர்வம், ஆணவம், செருக்கு, அது தப்பு தான். ஆக்கியாழ்வானுடைய ஆணவங்கிறது தப்பு, ஆளவந்தார் யாமுனாச்சாரியனுடைய ஆணவங்கிறது சரி, இது நல்ல விஷயம். சாத்விக அகங்காரம்னு சொல்லுவார். ஸ்ரீ வைஷ்ணவன் எனக்கு யாரும் நிகரில்லைன்னு நான் சொன்னேன்னா, இது மற்ற ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்து நான் சொல்லக்கூடாது, ஸ்ரீ வைஷ்ணவர் அல்லாதவர்களை பார்த்து நான் சொல்லணும். அவர்களை காட்டில் நான் கண்டிப்பாக வசதியானவன் தான். அது யாமுனாச்சாரியர் நல்லா தெரிஞ்சுட்டு இருந்தார். அவர் ஒன்றும் மகாபாஷ்ய பட்டர் அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தில் தான் பெரியவன் அவர் சொல்லிக்கவே இல்லை. எவன் கர்வியா சுத்தின்னு இருக்கானோ, அகங்காரத்தோடைய செருக்குற்று திரிகின்றானோ, அவனை பார்த்து சொல்றான், உன்னை நான் விடமாட்டேன்டாங்கிற ஆக்கிய ஆழ்வானே. அதனால என்ன எழுதுகிறார், எதிரிலே வருகின்ற யானையினுடைய மத்தகத்தை பிளக்கின்ற சிம்மத்தை போன்றவன் நான். ஸ்லோகத்தை 2-3 தடவை ராஜா படிச்சு பார்த்தான். வேறு பெரியவர் இருப்பார் போல் இருக்கு, வரப்போறார் போல் இருக்கு, நாம வான்னு கூப்பிட்டா அவருக்கு என்னமோ கோபம் வந்துருத்து, சரி கௌரவமா 4 வார்த்தை சொல்லி அனுப்புவோம் சொல்லிட்டு, சுவாமி தேவரீர் அவசியம் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு கடுதாசி போட்டான். திரும்பவும் கோபம் வந்துருத்து யாமுனாச்சாரியருக்கு, என்ன அவசியம் எழுந்தருள வேண்டுங்கிற, உன்னுடைய பல்லக்கு யானை குதிரை இதெல்லாம் அனுப்பி வைக்க மாட்டாயா? நீ வானா நான் பஸ் பிடிச்சி வரணுமா, இப்போ இல்லை ட்ரெயின் பிடிச்சி வரணுமா, எப்படி வர்றது? நீதான் சகல வரிசைகளையும் அனுப்பி நம்மை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். அப்போ ஒரு ஸ்லோகம் எழுதி அனுப்புறார், ஆசையில்லாத ஸ்ரீகன்யா. ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்றேன் பாருங்கோ. இமயம் தொடங்கி இருங்கடல் அளவும், நீ இமயமலையிலிருந்து சீதா பிராட்டியினுடைய இருப்பினாலே அவள் வாழ்ந்ததினாலே பெருமத்திருக்கக்கூடியதான சேது, அது வரையிலும் நீ எங்க வேணும்னா தேடிப்பார், என்னை போல ஒரு வித்வான் உனக்கு கிடைக்க மாட்டான்னு எழுதினார். உலகத்திலே வித்வான்கள் பல பேர் இருப்பார்கள், அத்தனை பேர்களையும் நீ போய் ஆராய்ச்சி பண்ணு, எனக்கு சமமாக ஒருவன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு ஒரு 4 வரைக்கும் ஸ்லோகம் எழுதி அனுப்பினார் பாருங்க. ராஜா திரும்ப படிச்சு பார்த்தான், அப்பவே யாமுனாச்சாரியருடைய ஃபேன் ஆயிட்டான் அவன். அவர் என்ன கண்ணால் பார்த்ததில்லை, ஆனால் ராஜா என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா, ஒரு 80-90 வயசு இருக்கும் போல் இருக்கு அவருக்கு, சாதாரண வித்வானா இருப்பார்னு தோணலே. முதல்ல ஒரு ஸ்லோகம் எழுதி அனுப்பினார், அப்புறம் இப்போ கம்பீரமா ஒரு ஸ்லோகம் எழுதி அனுப்பியிருக்கார். நமக்கெல்லாம் பெரிய விருந்து தான் விட்டார். ஆக்கியாழ்வானுக்கும் யாமுனாச்சாரியருக்கும் நடைபெறவிருக்கிற அந்த வாக் யுத்தம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னால், இந்தியாவும் பாகிஸ்தானும் உலகக்கோப்பையில் மோதிக்கொள்வதை போல. அது பார்க்கிறவனுக்கு பெரிய விருந்து. அது ராஜாவுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரசிகன், படித்தவன் ராஜா, அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓ, பெரிய 80-90 வயசுக்கு ஒருத்தர் வர போறார், ஆக்கியாழ்வானோட பெரிய சண்டை நடக்க போறது, நமக்கெல்லாம் பெரிய விருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வரவழைப்போம். ஆனா வருகிறவர் ஆக்கியாழ்வானை வெல்வார்னு எனக்கு தோணலை. இங்க கொஞ்சம் கவனமா கெடுக்கும். ராஜாவுக்கு அந்த போட்டியை பார்க்கணும்னு எல்லாம் ஆசை இருக்கு. ஆனா ராஜா தீர்மானமா ஒரு விஷயத்த சொல்லிட்டான். பக்கத்துல ராணி உட்காந்துருக்கான். ராஜா என்ன சொல்லிட்டான், எனக்கு என்னமோ ஜெயிப்பார் வரவர்னெல்லாம் பெருசா தோணலை, வரட்டு பார்க்கலாம். ஆனால் ஸ்லோகம் எல்லாம் ரொம்ப கம்பீரமா தான் எழுதி அனுப்பிச்சிருக்கார். ஆக்கியாழ்வானோட சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் தயாராயிருக்கான்னு சொன்னாலே அது பெரிய விஷயம், வரட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சாச்சு. சீர்வரிசைகள்லாம் எல்லாம் போயிருக்கு, காஹளம் போயிருக்கு, பேரி போயிருக்கு, அப்படின்னா கொட்டும் முரசு அதுவும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே திருச்சின்னம்னு ஊதரா வருவா அதுவும் போயிருக்கு. அதற்கு மேலே காஹளம்னா அதையும் ஊதரா, இதெல்லாமே காஹளம் போயிருக்கு, எல்லாமே போயிருக்கு. காலம் பழம்புரி எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சிருக்காரு.
மொத்தம் போயிருக்கு. இந்த குழந்தை ஏறி அமர்ந்து 10-15 வயசு பிள்ளை இந்த பல்லக்கில் என்ன கம்பீரமான தோரணையோட ஏறி அமர்ந்து கொண்டு ராஜசபைக்குள்ளே நுழைகிறார். பெரிய உப்பரிகையிலிருந்து பார்த்துட்டு இருக்கா. ராஜா ஒரு ராணின்னு இருந்து பார்த்துட்டு இருக்கா. அதோ பல்லக்கு வந்து விட்டது. ராஜா பக்கத்தில் ராணி இடத்துல சொல்றான், பாவம் தள்ளாத வயதா இருப்பாருன்னு நினைக்கிறேன், பல்லக்கில் வரது கொஞ்சம் சிரமப்பட்டு இருப்பாரோ என்னமோ, ஆனாலும் சொன்னபடியே வந்து விட்டார். இன்றைக்கே வாதம் தொடங்குகிறார்களா இல்ல மேட்ச் நாளிலேருந்து ஆரம்பிக்க போறதான் தெரியல, நமக்கெல்லாம் பெருவிருந்து காத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு பல்லக்கையே பார்த்துட்டு இருந்தான். பாருங்க, பல்லக்கு கிட்டே வரும்போது தான் பார்த்தான், உள்ளுக்குள்ளே 80-90 வயது மதிக்கத்தக்க யாரும் அமர்ந்திருக்கவில்லை. வெறும் 10-15 வயசு பிள்ளை ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். ராஜா பார்த்தார், இந்த வழியில் அவர் எங்காவது இறங்கிட்டாரா, இந்த பிள்ளை இறங்கிட்டு தாயேறி உட்காந்துட்டானா, இப்போ யாரும் தெரியலையே. பக்கத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு, என்னப்பா அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தீங்களே இந்த பெரிய வித்வான் 90 வயது மதிக்கத்தக்கரா இருப்பார்னு நான் நினைச்சிட்டு இருக்கேனே, அவர் எங்கேன்னா? அவன் சொல்கிறான், சுவாமி 90 வயசுலாம் யாரும் இல்லை சுவாமி, பல்லக்க கொண்டு போய் நிறுத்தணும், இந்த பிள்ளை தான் ஏறி உட்காந்தார். நாங்கள் கூட கேட்டோம், ஆக்கியாழ்வானுடைய அதெல்லாம் நான் தான் வாதம் பண்ணுறதுக்கு நான் தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஏறி உட்காந்துட்டார், அவரை தான் அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ஏமாற்றத்தாலே பெரிய வேதனை உண்டாயிற்று. ஆக்கியாழ்வான் எவ்வளவு பெரிய வித்வான், இந்த சின்ன பிள்ளை நம்மளை எல்லாம் முட்டாளாக்கிட்டான் போல் இருக்கு, ஏறி அமர்ந்து கொண்டு நம்ம கம்பீரமாக வந்துட்டு இருக்கான். ஆக்கியாழ்வானுடைய ஒரு கேள்விக்கோ ஒரு தர்க்கத்திற்கோ எதிரில் நிற்பதற்கு இந்த பிள்ளைக்கு சாமர்த்தியம் இருக்குமா? என்னை நன்றாக வஞ்சித்து விட்டான், நான் ஏமாந்து போயிட்டேன், பல்லக்கெல்லாம் அனுப்பிச்சு, யானை குதிரை எல்லாம் அனுப்பிச்சு, ஒட்டகம் எல்லாம் அனுப்பிச்சு என்னை பெரிய கோமாளி ஆகிட்டான், ஊரெல்லாம் என்னை பற்றி என்ன பேச போகிறதோன்னு அவனுக்கு அத்தனை கவலைகள் உள்ளுக்குள்ளே. அப்போ பக்கத்தில் ராணி சும்மா இருந்திருக்கலாம் இல்லையோ? அவள் சொன்னா, வரதை பார்த்தா சின்ன பிள்ளை தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த பிள்ளையினுடைய முக ஒளியை பாருங்கள், தேஜஸை பாருங்கோ, நம்ம ஆக்கியாழ்வானை சுக்கு நூறாக ஆக்கி விடுவார், தவிடுபடி ஆக்கி விடுவார், வென்று விடுவார்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டா. ஏற்கனவே ஏமாந்து விட்டோமோன்னு ராஜாவுக்கு கவலை. இப்போ ராணி வேற ஆக்கியாழ்வான அந்த பிள்ளை ஜெயிச்சு விடுன்னு சொன்னா, அப்படி கோபமா திரும்பி பார்த்தார். என்னை பார்த்தா என்ன பைத்தியக்காரனாட்டும் தெரியல அவனுக்கு, இந்த சின்ன பிள்ளை ஆக்கியாழ்வானை ஜெயிக்க போறாரா? அந்த பிள்ளை ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கும் எனக்கும் இருக்கிற மன வாழ்க்கை அத்தோட முறிந்து விடும்னுட்டான். அப்போ பார்த்தா நான் வாய் வச்சு வெறும் இருந்திருக்கலாம், அந்த பிள்ளை ஜெயிக்கும்னு சொல்ல போய் இப்போ என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டது. கண்டிப்பாக சொல்லுகிறேன் தேவி, நல்லா கேட்டுக்கோ, அந்த பிள்ளை ஜெயிக்கலைன்னா உன்னை அன்றைக்கே நான் அனுப்பி விடுவேன், பேக் பண்ணி அனுப்பிச்சுவேன், நீ எங்கே வேணா போய்க்கோன்னுட்டா ராஜா. அவன் சொல்கிறான், அந்த பிள்ளை கண்டிப்பாக ஜெயிக்கணும், இப்போ நான் வேண்டிப்பேன். எதுக்கு? ஆக்கியாழ்வானுடைய கர்மம் அடங்க பெற வேண்டும் என்பதற்காகவா? அதெல்லாம் இல்லை, இவர் கூட இருந்து மிச்ச சொச்ச காலத்தை நான் நல்லா வாழணும், அந்த பிள்ளை எப்படியாவது ஜெயிக்கணும்னு அவ வேண்டிட்டு இருக்கா. ஆனால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டாள். நான் சொல்றா போல அந்த பிள்ளை ஜெயிச்சுட்டா நீர் என்ன பண்ணுவீர்னு கேட்டான். ராஜா சொன்னா, அதெல்லாம் ஒருபோதும் நடக்காதுன்னா. அந்த பேச்செல்லாம் வேண்டாம், நீர் சொல்லிடுவீங்க, தோத்துட்டா என்ன எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன், எங்க வேணா போன்னு சொன்னீரே, அந்த பிள்ளை ஜெயிச்சுட்டா நீர் என்ன பண்ணுவீர்? ராஜா சொன்னான், என் ராஜ்யத்துல பாதியை தருவேன்னா. பார்க்கலாம் என்ன நடக்கிறது பார்க்கலாம்னு சொல்லிட்டார். அந்த பிள்ளை வந்து இறங்கினார். ஆக்கியாழ்வானம் வந்தார். வாத பிரதிவாதங்கள் தொடங்கட்டும் அப்படின்னு முதலிலே சொல்லப்பட்டது. சரி, வாத பிரதிவாதங்களை தொடங்கலாம். தர்க்கம் வாதம் பண்ணும் போது அதிலே ஒரு முறைங்கிறது உண்டு, அதுல ஒரு கிரமம், அதுல ஒரு வழக்கம்ங்கிறது உண்டு. நாம ஒன்று சொல்றோம்னு சொன்னால் எதிராளி அதை தம்முடைய வாத திறமையாலே மறுத்து பேசுதல்ங்கிறது ஒன்று உண்டு. இப்போ நான் சொல்றேன், இப்போ மணி சாயங்காலம் 6 ஆச்சு 5:30 ஆச்சு ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நானும் மணி பார்த்துக்கிறேன் 6:30 ஆச்சு இல்லையா, மணி 6:30 ஆச்சுன்னு சொல்றோம்னால் இப்போ நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், இது 6:30 கிடையாதுன்னு நிரூபிக்கணும். 6:30 ஆகும்போது அதை எப்படி நிரூபிக்கிறதுலாம் கேட்க முடியாது, அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உங்களிடத்திலே உண்டு. இந்த மாதிரி ஒரு கிரமம் உண்டு. உங்களுக்கு நிரூபிக்க தெரியலன்னா நான் நிரூபிக்கணும், இப்போ மணி 6:30 கிடையாதுன்னு நான் நிரூபிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு வாத திறமையிலே ஒரு கிரமங்கிறது உண்டு. இந்த யாமுனாச்சாரியர் ஆக்கியாழ்வானை பார்த்து கேட்டார், சில கேள்விகளை நீர் கேட்டு நான் மறுக்கலாம், இல்லை நான் கேட்டு நீர் மறுக்கலாம், எப்படி செய்யலாம் நீரே சொல்லணும்னார். அவர் சொன்னார், பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கே, ஏதோ தெரியாதனமா நீ வந்துட்டேன்னு நினைக்கிறேன், சிம்மத்தை அதனுடைய குகையிலேயே நீ சந்திக்கிறாய். ஆளவந்தார் சொன்னார், அந்த பேச்செல்லாம் வேண்டாம், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லும். நீர் கேட்டு நான் மறுக்கணுமா, நான் கேட்டு நீர் மறுக்கணுமா? சின்ன பிள்ளையா இருக்கே, நீயே கேளு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டார். இவர் சொன்னார், ஒன்றும் இல்லை 3 கேள்வி கேட்குறேன், ரொம்பலாம் கேட்க போகிறது இல்லை, 3 கேள்வி தான், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி கேளு அப்படின்னா. உடனே இவர் சொன்னார், உம்முடைய தாயார் பிள்ளை பெறாதவள் அல்லள் அப்படின்னு சொன்னார். உம்முடைய தாயார் பிள்ளை பெறாதவள் அல்லள். இப்போ அவர் மறுத்து பேசணும். நான் என்ன சொன்னேன், எங்கள் அம்மா பிள்ளை பெறாதவள். நான் சொன்னேன், அப்போ நீ யாரும் கேள்வி வருமா வராதா? சுவாமி நீ உட்காந்துருக்கீர், எங்கள் அம்மாவுக்கு பசங்களே கிடையாது. நானே சொன்னான், ஐயோ பாவம் சீக்கிரமாக ஏதோ மர கழண்டு குடிச்சு போல் இருக்கு, ஐயா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து சீக்கிரமாக வைத்தியம் பார்த்தா தான் ஓரளவு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி பட மாட்டாளா? இவர் சொல்லிட்டார், உம்முடைய தாயார் பிள்ளை பெறாதவள் அல்லள் அப்படின்னு முதல் வார்த்தை சொன்னார். அவர் கையை பசிக்கிட்டு இருக்கார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, இவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு. அவர் சொன்னார், மொத்தமாக 3 கேட்டுடு அப்புறம் சொல்றேன் நான். அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஓஹோ பதில் இல்லை போல் இருக்கு, தடுமாறுறார், ஆளை பார்த்தாலே தெரியுது. அடுத்தது நேர ராஜாவை காட்டிச்சு சொல்றார், ராஜா தார்மிகர், ராஜா சார்வபௌமர்னார். 2 விதமாக சொல்லுவா, ராஜா தார்மிகர்னு ஒன்றும் இல்லை, ராஜா சார்வபௌமர், ராஜா சிறந்த தார்மிகர், அறவழி நடப்பவன் அர்த்தம். இப்போ எதிர்க்க மறுத்து பேசணும்னா என்ன சொல்லணும், ராஜா அயோக்கியன்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? ராஜாவே உட்காந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்த காலத்திலேயே யாராவது ஒருத்தர் யூடியூப்ல ஏதாவது 2 வார்த்தை அதிகமாக பேசிவிட்டா
காவல்துறை அனுப்பிச்சு அப்படியே கொத்தா பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் உட்காந்து வச்சு விட்றா. நேற்று கூட யாரோ ஒருத்தர் 2 பேர் அரெஸ்ட்லாம் பார்த்தேன். அரசாங்கத்துக்கு எதிராகவோ ஆள்பவர்களுக்கு எதிராகவோ யாராவது ஏதாவது பேசினா யூடியூப்ல ஒரு பதிவேற்றம் பண்ணாங்கன்னா பிடிச்சி கொண்டு போய் வச்சு விட்றாளாம். நான் ராஜா முன்னாடியே உட்காந்து அந்த பிள்ளை சொல்றதுக்கு நான் எதிராக தான் பேசி ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால கொஞ்ச நாளைக்கு ஒத்துக்கோ, நீ தார்மிக நல்லன், நீ அறவழி நடப்பவன் நல்லன், நீ அயோக்கியன்னா ராஜா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? இவருக்கு அதுக்கும் பதில் சொல்ல முடியல. சரி, ராஜா சார்வபௌமன் ஏகச்சத்திராதிபதி, இந்த உலகத்தை எல்லாம் ஒரு வெண்கொற்ற குடையின் கீழே ஆள்பவன் அரசனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த ராஜா இந்த மாகாணத்துக்கு தான் ராஜா, பெரிய உலகத்துக்கெல்லாம் ராஜா கிடையாதுன்னு ராஜா எதில் சொல்ல முடியாது. அவர் ஒரு மாகாணத்துக்கே அரசராக இருந்தாலும் அவர் ராஜாதி ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுலத்திலக ராஜகுலோத்துங்க இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். அவர் சிறிய பிரதேசத்துக்கு தான் ராஜாவா இருப்பார். ஆனா ஏகச்சத்திராதிபதி பராக்கு தான் சொல்லி ஆகணும், வேற வழியே கிடையாது. அதான் வேதாந்த தேசிகன் வைராகிய பஞ்சகத்தில் நம்ம அழகாக கேள்வி கேட்கிறார். ஏதோ ஒரு சிறிய பகுதிக்கு ஒருத்தர் ராஜாவா இருந்துட்டு இருந்தான்னா இன்னமும் அந்த உலகத்துக்கே அவன் தான் ராஜான்னு சொல்லி கொண்டாடுறீங்களே, இதெல்லாம் நியாயமானு கேட்கிறார் அவர். ஆனா கொண்டாட்டம்னா அப்படித்தான் கொண்டாடி ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. இல்லையோ ராஜா மிகச்சிறந்த சார்வபௌமன் அப்படின்னு சொன்னா இப்போ ஆக்கியாழ்வான் என்ன சொல்லணும்? அதெல்லாம் கிடையாது. ராஜா பெரிய சார்வபௌமன், ஏகச்சத்திராதிபதி, ஒரு வெண்கொற்ற குடையின் கீழே உலகனைத்தையும் ஆள்பவர் அல்லர். ஒரு சிறிய பகுதிக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு தான் அவர் ராஜான்னு சொல்ல முடியுமா? இப்போ அது பெரிய அவமானம் ராஜாவுக்கு, அதனால அதையும் சொல்ல முடியாது. அதில் கடுத்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் யாமுனாச்சாரியர். ராணி ராஜாவுக்கு பக்கத்திலே உட்காந்துருக்காளே, அவளை போல பதிவிரத்தையே பார்க்க முடியாதுன்னார். இப்போ ஆக்கியாழ்வான் என்ன சொல்லணும்? அவள் பதிவிரத்தை அல்லள், தன்னுடைய கணவனை மட்டுமே அறிந்து கணவனுக்கே தொண்டுகள் செய்கிறவள் அல்லள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ன சில புருஷர்களையும் அவளுக்கு தெரியும்னு அர்த்தம். இன்ன சில புருஷர்களுக்கும் அவள் ஆட்பட்டவள்னு அர்த்தம். இதை விட நாகரிகமாக இதை சொல்ல முடியாது. அதை ராணியை உட்காந்து வச்சு சொல்ல முடியுமா? ராணியை பற்றி தப்பா பேசினா ராஜா கேட்டு இருப்பாரா? ஒன்றுத்துக்கும் வாயே திறக்க முடியல ஆக்கியாழ்வானாலே. கலங்கி போனார். யாமுனாச்சாரியர் சொன்னார், நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறியான்னார். அவன் சொன்னா, இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியல, நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் யாராலையும் பதில் சொல்ல முடியாது, உம்மால முடியுமான்னு கேட்டார். யாமுனாச்சாரியர் சொன்னார், நான் என்ன பதில் தெரியாத கேள்வி கேட்கிறவன் நினைச்சிட்டு இருக்கியா? ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்றேன். முதல்ல தெரிஞ்சுக்கோ, உன்னுடைய தாயார் பிள்ளை பெறாதவள் அல்லள்னு நான் சொன்னேன்னா நீ என்ன சொல்லணும்? என்னுடைய தாயார் பிள்ளை பெறாதவள் தான்னு சொல்லணும். சொல்ல முடியல. ஏன்னா நீ என்ன நினைக்கிறேன்? நான் தான் பிள்ளை குத்துக்கல்லாட்டம் இருக்கேனே, எங்க அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னு நானே எப்படி சொல்லுவேன்னு நீ நினைக்கிறியோ இல்லையோ? சொல்ல முடியும். நான் சொல்றேன், என்னைக்குமே ஒரு மரம் தோப்பாகாதுன்னு. அந்த நாள்லலாம் குழந்தைகள்னா எத்தனைன்னு கேட்டால் 10, 12, 15ன்னு சொல்லிட்டு இருந்த காலம் இருந்தது இல்லையா? இந்த நாள் ஒன்று சொல்றதே பெரிய அதிசயமா இருக்கு. கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாலே பெரிய அதிசயங்கிறா. அதுக்கு மேலே குழந்தை இருக்குன்னா அது அதோட பெரிய அதிசயமா இருக்கு. அந்த நாளில் 15, 12 குழந்தைகள் கூட இருப்பா. எத்தனை கேட்டால் அது 12ஓ 5ஓன்னுவா தெரியுமா? அப்பா அம்மாவே கூட அம்மா கூட சொல்லுவா, நீங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டு வருவார், உங்களுக்கு எத்தனை பசங்கள் அப்படின்னா 12ஓ 15ஓன்னு வருவார். அவருக்கே ஒரு தெளிவு இருக்காது அதில். ஏன்னா பல குழந்தைகள் பிறந்த அந்த நாளில் குழந்தை பிறந்த உடனே போகிறது இதெல்லாம் நிறைய உண்டு. அதனால் பல குழந்தைகள் தங்கி இருக்காது. அவர் கிட்ட சொல்லுவார் 12ஓ 15ஓ, இந்த குழந்தை என்ன படிக்கிறான், அது என்ன படிக்கிறதுன்னா அதெல்லாம் அம்மாவை கட்டுவாங்க தெரியும். ஏன்னா 2, 3க்கே நமக்கு இப்போ தெரியல என்ன குழந்தை என்ன படிக்கிறதுன்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. 15 குழந்தைகள் என்ன தெரியுமா? அதனால் அந்த நாளில் ஒரே குழந்தை தான் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவளை பிள்ளை பெற்ற வாழாட்டமே பார்க்க மாட்டான். ஒரு மரம் தோப்பாகாது சுவாமி, ஒரு குழந்தைன்றீங்க நீர், ஒரு 7, 8 வேண்டாமா? 7, 8 இருந்தால் பரவாயில்லைன்னு அர்த்தம். 10, 12 இருந்தால் கொஞ்சம் மீடியம்னு அர்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் 15, 16ன்னு சொன்னீர்களானால் ஆனால் வளமான குடும்பம் அப்படின்னு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கிறவர் அப்படின்னு விடுவார். அதனால இவன் அம்மாவுக்கு இந்த ஆக்கியாழ்வான் ஒரே பிள்ளையாம். இதை முதலே அவர் விசாரிச்சு வந்துட்டார். அவர் பின்னணி என்ன, அவன் அம்மா அப்பா யாரும் எல்லாம் கேட்டு வந்திருக்காரு போல இருக்கு. அதனால யமுனை தலைவர் என்ன சொல்லிட்டார்? ஒரே பிள்ளை தானே, ஒரு மரம் தோப்பாகாது. ஒரு பிள்ளை பெற்றிருந்தாலும் உங்க அம்மாவுக்கு பிள்ளை பிறந்தவள் பிள்ளை பெற்றவள்னு அவளை சொல்ல போகாது. அதுக்கு மேல வலுவா இன்னொரு காரணத்தை சொன்னார். நீர் என்ன சுவாமி பிள்ளை அப்படியே நீர் பிள்ளையா இருந்தாலும் பிள்ளை என்று மதிக்க தகுந்தவர் அல்லர் நீர். ஏன்னா படித்தவராக இருந்துட்டு இப்படி வெக்கமே இல்லாத கப்பம் வாங்கியிருக்கிற வித்வான்கள் இடத்துல எத்தனை வித்வான்களை நீர் ஏளனப்படுத்துகிறீர், அவமானப்படுத்துகிறீர். இதெல்லாம் சரியான விஷயமா? படித்தவனுக்கு இதெல்லாம் அழகா? இந்த மாதிரி ஒரு பிள்ளைன்னா எந்த அம்மாவும் தன் பிள்ளைன்னு ஒத்துக்கவே மாட்டான். தன் பிள்ளைனா எப்படி இருக்க வேண்டும்? நல்ல பிள்ளையாக 4 பேர்களாலே மதிக்க தகுந்த பிள்ளையா இருக்கணும் தான் அம்மா ஆசைப்படுவாளே தவிர ஆக்கியாழ்வான மகா துஷ்டன் கப்பம் வாங்கிட்டு இருக்கான் இன்னமும் 4 பேர் வெய்யரா மாதிரி பிள்ளைன்னா அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுவா? இது என் வயிற்றுல பிறந்த பிள்ளையாகவே நான் நினைக்கலேன்னு விடுவா. அதனாலேயும் உங்களுடைய தாயார் பிள்ளை பெறாதவள் ஆகுறாள். அதனால உங்க அம்மாவை அப்படி நன்னா சொல்லலாம்னு 2 சமாதானம் சொல்லிவிட்டார். முதல்ல ஒரு பிள்ளை இருந்தால் அது பிள்ளை பெற்றதா கணக்கிலேயே வராது. 2வது இந்த மாதிரி ஒரு பிள்ளைனா பிள்ளையாவே கணக்கில் வராது. உங்க அம்மாவை அதனால பிள்ளை பெறாதவள்னு சொல்லிவிடலாம். முதல் கேள்விக்கு சமாதானம் சொல்லிட்டார். அடுத்தது என்ன சொன்னேன்? ராஜா தார்மிகன், ராஜா அறவழி நடப்பவன், அறவாளன் சொல்ல முடியாது சுவாமி. ஏன்னா பிரஜைகள் பண்ற பாபம் எல்லாம் ராஜாவுக்கு போகுது. சாஸ்திரம் சொல்றது பிரஜைகள் செய்கிற பாபங்களுக்கு அரசனே பொறுப்பாளி, ராஜா தான் அதற்கு காரணம். அப்படி இருக்கும்போது ராஜாவை தார்மிகர், தர்மமே வடிவெடுத்தவர்னு எப்படி சொல்ல முடியும்? நாம் பண்ற பாப்பெல்லாம் அவர்கிட்ட போறதா இல்லையா? சாஸ்திரம் சொல்றது, நான் சொல்லலை. ராஜா தலையாட்டினான், கரெக்ட் தான், சாஸ்திரம் அப்படி தான் சொல்லியிருக்கு, நான் படிச்சிருக்கேன். ஏன்னா அவன் எல்லாம் படித்தவன்.
விஷயம் தெரிஞ்சவன். அவன் சொன்னா வாஸ்தவம் தான் சுவாமி நீர் சொல்றது, பிரஜைகள் செய்கிற பாபம் எல்லாம் அரசனிடத்திலே சென்று சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நீர் சொல்றது வாஸ்தவம் தான், என்னிடத்துல குற்றங்கள் உண்டு. இன்னொன்னு, ராஜா சார்வபௌமன் அல்லன்னா சுவாமி ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு ராஜாதி ராஜ கம்பீர ராஜபுரத்திலக்கெல்லாம் சொல்றான்றதுக்காக நீர் என்ன ஏகச்சத்திராதிபதி ஆகி விடுவீரா? இந்த உலகம் எல்லாத்துக்கும் நீர் தான் ராஜாவான்னு. எத்தனையோ மாகாணங்கள் உண்டு, எத்தனையோ மாநிலங்கள் உண்டு, ஆங்காங்கே எத்தனையோ பிரதேசங்கள், எத்தனையோ ராஜாக்கள் உண்டு. அதுதானே சுவாமி உண்மை. என்னதான் கொண்டாடினாலும் உலகனைத்துக்கும் நீர் தான் ராஜான்னு எப்படி சொல்ல முடியும்னார். அதே ராஜா ஒப்புண்டுட்டார். இதுவும் சரிதான், நான் ஒப்புக்கொள்கிறேன். இப்போ எல்லாருக்குமே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த மூன்றாவது விஷயம்தான். ராணியை பற்றி பதிவிரத்தை அல்லல்னு சொல்லியிருக்காரு இல்லையோ, ராணியை கையை பசிட்டு உட்காந்துருக்கா, என்ன சொல்ல போறாரோ தெரியல. ஏற்கனவே இவன் நம்மளை அனுப்பிச்சுடுறேன், உங்க அம்மா வீட்டுக்கு வேணாலும் போய் எங்க வேணாலும் போய் சொல்லி வச்சிருக்கான். இந்த பிள்ளை ஜெயிக்கணுமேங்கிறதுல இந்த பிள்ளையை விட நான் ஆர்வமா இருந்துட்டு இருக்கேன். என் நிலைமையே ஊசலாடிட்டு இருக்கு. இதுல இன்னொன்னு ஊசலாடுறது. இப்போ என்னை பத்தி பேச போறா, நான் கற்பு கரசின்னு பேர் எடுத்துக்கேன். இந்த பிள்ளை என்ன சொல்ல போறதோ தெரியலையே. ஆனா குழந்தைய பார்த்தா என்ன கைவிடுற பிள்ளை ஆட்டம் தெரியல, ஏதோ நல்லதுதான் பண்ண போறதுன்னு தெரியறது. நம்பிக்கையோடு அமர்ந்திருந்தாள். மெதுவா யாமுனாச்சாரியர் தம்முடைய திருக்கமல கண்களை அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், அரசியாரே நிதானமாக கேளும், நீர் பதிவிரத்தை அல்லள், என்னாலும் சொல்ல முடியும்னார். ஏன் அப்படின்னு கேட்டாவே, நீர் ராஜாவன்னா விதிவத்தால் தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீர், சாஸ்திரங்களின் படித்தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீர். அவர் சொன்னா என்ன இப்படி கேட்டு 5 நாள் கல்யாணம் என்ன ஓவர் நடந்தது தெரியுமா? ஒன்றுத்த கூட விடாத மந்திரங்கள் அத்தனையும் சொல்லப்பட்டு தான் எனக்கு அவருக்கு கல்யாணமே நடந்தது. யாமுனாச்சாரியர் சொன்னார், எனக்கு அது போரும்னுட்டார். அதையும் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். சும்மா உங்களை ஒரு தடவை உங்கள் வாயால் கேட்கணும்னு நீங்கள் கேட்டேன். உங்கள் கல்யாணம் ஓஹோன்னு நடந்ததுன்னா கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் நான். அந்த கல்யாணத்திலே ஒரு சடங்கு உண்டு. ராஜா நீர் பாரு அப்படின்னு ராஜா ஒப்புப்படுறார். ஒரு சடங்கு உண்டு. என்ன சடங்கு? பக்கத்திலே நமக்கு மணமுடித்து வைப்பதற்காக அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிற பெண்ணை தூய்மைப்படுத்துவதற்காக சில தேவதைகளோடு அவளை மந்திரங்களினாலே மணமுடிப்பார்கள். என்ன கேட்டுக்கோங்க, இதை சில பேர் ஏளனமா பேசுவார். இல்லையே, சோமனுக்கு கொடுத்தார்களாம், இன்னொருத்தனுக்கு கொடுத்தார்களாம், ஒரு மாமனுக்கு கொடுத்தார்களாம், அப்புறம் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவனுக்கு கொடுத்துட்டு இருக்கா. இவன் என்ன ஏமாந்த சோனகிரியா? இவன் இந்த பெண்ணை இவனுக்கு பக்கத்திலேயே உட்காந்து வச்சு 3-4 பேரோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் இவனோட கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சொல்றா. அது அந்த பெண்ணுக்கும் தெரியறதில்லை, அந்த பிள்ளைக்கும் தெரியறதில்லை, மந்திரங்கள்ல வருது அப்படின்னு ஏளனம் பண்றவா இருப்பா. இதெல்லாம் ஒரு புனித சடங்கு. கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னா இப்ப கைப்பிடிச்சு அழிச்சின்னு போறான்னு அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது. இந்த பெண்ணை பாவனப்படுத்துவதற்காக மந்திரங்களினாலே சில தேவதைகளிடத்திலே அவளை ஒப்படைத்து அந்த தேவதைகளுடைய சம்பந்தம் பெற்றதாக பாவித்து அவர்களோட்டை தொடர்பினாலே இவள் பரிசுத்தையாகிறாள் என்பதாக கொண்டு இவளை இந்த வரனுக்கு பரிசளிக்கிறார்கள், கல்யாணம் பண்ணி வைக்கிறார்கள். இதுதான் சடங்கு, சம்பிரதாயம். இப்படித்தான் சாஸ்திரப்படி நடக்கிற கல்யாணம் நடக்கும். இதை வேடிக்கை யாமுனாச்சாரியர் எப்படி தெரியுமா கையாண்டார்? சுவாமி உம்ம மனைவி பதிவிரதைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே சோமனோட கல்யாணம் ஆயிருக்கு, அந்த தேவதையோட ஆயிருக்கு, இந்த தேவதையோட இருக்கு. இதெல்லாம் ஒருத்தரும் மறுக்க முடியாது. மந்திரங்களின்படி நடந்திருக்கு. ராஜா அதெல்லாம் வாசிச்சவர். ராஜா சொன்னார், எல்லாம் வாஸ்தவம் தான் சுவாமி, மற்ற பேருக்கு வேணா மந்திரம் சொல்லச்சே என்ன மந்திரம் சொல்றோம்னு தெரியாத இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியுமே, படிச்சிருக்கேனே நான், எல்லாம் புரிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த மந்திரங்களினுடைய சீர்மை எனக்கு தெரியும், ஏற்றம் எனக்கு தெரியும். அதனால நீர் சொன்னது வாஸ்தவம் தான். இந்த தர்க்கவாதம், இந்த யுக்தி நீர் சொன்னிருப்பாரோ, இதை ஒருத்தரும் மறுக்க முடியாது. இந்த கண்ணோட்டத்தோட பார்த்தால் ராணி பதிவிரதை அல்லள். ஏன்னா என்ன கரம் பிடிப்பதற்கு முன்னே சில தேவதைகளுக்கு அவள் வாக்கப்பட்டிருக்கிறாள் என்பதாக கொண்டு பார்த்தால் என்னை மட்டுமே அறிந்தவள்னு சொல்ல போகாது. அதனால வாதப்படி இது ரொம்ப சரியா தான் இருக்கு, நான் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லிட்டா ராஜா. ஆக்கியாழ்வான் அப்படியே வாயை பொழுது நிற்கிறார். மக்கள் அத்தனை பேர் அப்படியே கைதட்டி குதூகலிக்கிறார்கள். அப்ப ஆக்கியாழ்வான் மெதுவாக கேட்டார், இவ்வளவுதான வாதம்? இதுக்கு மேல ஒன்று வேதாந்த விசாரம் எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டீரா? வேதாந்த விசாரம் பண்ணலாம் வாரும் சுவாமி, உபனிஷத்துக்களை கொண்டு அர்த்த நிர்ணயம் பண்ணலாம் வாரும் அப்படின்னு அழைச்சார். யாமுனாச்சாரியர் சொன்னார், நான் ஏதோ இந்த மாதிரி 2-3 சாமர்த்தியமான பேச்சுகள்னாலும் உங்க ஜெயிச்சுள்ளான்னு மட்டும் வந்திருக்கேன்னு நினைக்காதையும், அந்த வேதாந்தவாதத்துக்கும் தயாராகத்தான் வந்திருக்கேன். நீ சொல்லும் என்ன உங்களுடைய வேதாந்தவாதம்? பரபிரம்மம் ஒன்றுதான், ஏகமேவ அத்விதீயம். சங்கராச்சாரியருடைய கொள்கை அதுதான். ஒன்றுதான் தத்துவம், 2வதே கிடையாதுங்கிறார். ஏகமேவ அத்விதீயம், ஒன்றே உள்ளது, 2வதே கிடையாதுங்கிறது அர்த்தம். அவர் சொல்ற அர்த்தம். ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் அது கிடையாது. யாமுனாச்சாரியர் சொன்னார், பெருமான் இருக்கிறார், ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள். அந்த பெருமான் ஸ்வரூப ரூப குண விபூதி இவத்தோடு கூடியவன். அவனுடைய தன்மைகள் குணங்களும் உண்டு, பண்புகள் உண்டு, ரூபம் உண்டு, அவனுக்கு வடிவம் உண்டு, அதுக்கு மேலே அவனுக்கு ஐஸ்வர்யங்கள் உண்டு, இந்த உலகம் எல்லாம் அவன் சொத்து, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கார். அந்த பரமாத்மா ஒருத்தர் தான் இருக்காரா? கிடையாது. இப்போ நாமெல்லாம் இத்தனை பேர் இருக்கோமே. இதைத்தான் தேவப்பெருமான் திருக்கச்சிலம்பிகளுக்கு 6 வார்த்தைகள்ல 2வது வார்த்தையா சொன்னார். இந்த அர்த்தங்களை ராமானுஜருக்கு சொல்லுங்க. தரிசனம் பேதையை வச்ச, நானும் இருக்கிறேன், ஜீவர்களும் இருக்கிறார்கள், ஜீவர்கள் என்னிலிருந்து வேறுபட்டவர்கள், நான் ஜீவர்களிலிருந்து வேறுபட்டவன், ஜீவர்கள் பரஸ்பரம் வேறுபட்டவர்கள். அந்த பாப்பா வேற, நான் வேற, நான் வேற, அந்த பாப்பா வேற, எங்ககிட்ட இருந்து நீங்கள்லாம் வேற, உங்கள நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற வேற, இப்படி எல்லாமே பற்பல் உயிர்னு இத்தனை ஆத்மாக்கள் உண்டு. ஆனா சங்கர மதத்துல அப்படிலாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் உண்டாகும். அவன் என்ன தெரியுமா சொல்றா? பரபிரம்மத்தின் பேர்ல ஏதோ அழுக்கு படிச்சுது, அஜ்ஞானம் அறிவின்மைங்கிற அழுக்கு விழுந்தது. அந்த அழுக்கு விழுந்ததினாலே அந்த ஒன்றும் நிறையாவா தெரியறது. இது எல்லாமே பொய்யினுட்டா.
நான் உபதேசம் பண்ணுறதோ நீங்கள் கேட்குறதோ இந்த உபன்யாசமோ அடியனுடைய இந்த உபன்யாசம் நீங்கள் கேட்பது இது எல்லாமே பொய்னுட்டா. நானும் போய் நீங்களும் போய் எல்லாம் போய் இருக்கிறது ஒன்று தான், பரபிரம்மம் ஒன்று தான் உண்மை. அதைத்தான் அந்த ஏகமேவ அத்விதீயங்கிறதுக்கு அவா பொருளாக சொல்கிறா. ஒன்று தான் உள்ளது, இரண்டாவதே கிடையாது. யாமனாச்சாரியர் சொன்னார், ராஜா அது அப்படி கிடையாது, ஆக்கியாழ்வான் தப்பா சொல்கிறார். ஏகமேவ அத்விதீயம்னா என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன் கேளு. இப்போ ஒரு பெரிய கிடங்கு, ஒரு பெரிய அறை இருக்குது. அந்த அறை முழுக்க நெல்லை கொட்டி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. நான் உங்களை கூப்பிட்டேன், நான் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க, என்ன இருக்குது பார்த்துட்டு வாங்க. ஒன்று எனக்கு தெரியாது அங்கே என்ன இருக்குன்னு, உங்களுக்கும் தெரியாது. சரி சுவாமி சொல்கிறாரு என்னன்னு பார்த்துட்டு வருவோம். நீங்கள் போய் அப்படி கதவை திறந்து அப்படி எட்டி பார்த்துட்டு சுவாமி ஒரே நெல் நீங்கள் எங்கிட்ட வந்துட்டு நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன, ஒரே நெல் அப்படின்னீங்க. சுவாமி அறையில் ஒரே நெல் தான் அப்படின்னு. நான் உடனே என்னது இவ்வளோ பெரிய அறையை கூட்டி வச்சிருக்கேன், இந்த அம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாடுன்னுட்டு உள்ளே போய் பார்த்தா பெரிய நெற்குவியல் கொட்டி வச்சிருக்கு. நான் உங்களை கூட்டு கடிஞ்சுட்டேன். அவ்வளோ பெரிய அறையில் அவ்வளோ நெல் கொட்டி வச்சிருக்கா, நீங்கள் என்ன ஒரே நெல்லுன்னு சொன்னீங்களேன்னா சுவாமி சமுதாயமாக பார்த்தா ஒன்று நெல் மாத்திரம் தான் இருக்குங்கிறத நான் சொன்னேனே தவிர அதுக்கு ஒரே நெல்லுன்னெல்லாம் நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. நெல் நிறையா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, நெல்லை தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறேன். இந்த ஒரு அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ராஜா அத்விதீயன். இப்போ இந்த சுவாமி ஒப்பற்றவர், ஈடு இணையற்றவர், அவர் தான் சுவாமி, ரெண்டாவதே யாரும் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவரை போல இன்னொருத்தர் பார்க்க முடியாது சுவாமி. ரெண்டாவது இன்னொருத்தன் கிடையாதுன்னு நான் சொன்னேன்னா உலகத்திலே ரெண்டாவது ஒருத்தன் கிடையாதுன்னு அர்த்தமா? லட்சம் பேர் இருக்கான், கோடி பேர் இருக்கான், 750 கோடி பேர் இருக்கான் உலகம் முழுக்க. நான் காண்பிச்சு இவர் தான் ரெண்டாவதே கிடையாதுன்னு சொன்னேன்னா இவருக்கு நிகரானவர் ஒருத்தர் இல்லைன்னு தான் அர்த்தமே தவிர, இவரை போல ஒருத்தர் இல்லைங்கிறது தான் அர்த்தமே தவிர இன்னொருத்தரே இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதைத்தான் யாமனாச்சாரியர் சொன்னார். நீங்கள் உடனே ஆனட்டிக்கு வரணும், ஏன்னா உங்களுக்கு பயம், இல்லைன்னா திரும்ப சொல்ல வேணும்னு பயம், இல்லை இன்னொரு 10 நிமிஷம் எடுத்து வரணுமோ அப்படின்னு பயம் கொள்ளும். அப்போ இரண்டற்றவர்னா என்ன அர்த்தம்? அவரை போல இன்னொருத்தர் கிடையாதுன்னு அர்த்தம். ஏகமேவ அத்விதீயம்னா இப்போ கூறத்தாழ்வானுக்கு நிகர் கூறத்தாழ்வான், ரெண்டாவது இன்னொருத்தர் கிடையாதுன்னா வேற ஆச்சாரியர்களே இல்லைன்னு அர்த்தம். சுவாமி இவரை போல கிடையாதுன்னு அர்த்தம். சுவாமி கூறத்தாழ்வான போல ஒருத்தர் உண்டா அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுதான் ராஜாவதி யாமனாச்சாரியர் சொன்னார், உனக்கு ரெண்டாம் அவன் கிடையாது, உன்னை போல ஒருத்தன் கிடையாது அப்படின்னு சொன்னால் நீ நிகரற்றவன் அர்த்தமே தவிர ரெண்டாவதே ஒருத்தன் கிடையாது. உனக்கு மனைவி இருக்கிறாள், குழந்தைகள் இருக்கா, மாமனார் மாமியார், அப்பா அம்மா, மாமன் மாமி, இத்தனை பேர் இருக்காளே, அவள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ராஜா சொன்னா எப்படி சொல்ல முடியும்? அவள்லாம் இருக்காளே இருக்காளோ இல்லையோ. ஆனாலும் ராஜா அத்விதீயன். அத்விதீயன்னா இரண்டற்றவன்னா என்ன அர்த்தம்? ஒன்னை போல ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பரமாத்மா ஏகமேவ அத்விதீயம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அந்த பரமாத்மாவை போல இன்னொன்று இல்லைன்னு அர்த்தமே தவிர பரமாத்மாவை தவிர இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இதை இவ்வளவுதான் சுருக்கமாக சொல்ல முடியும். இது வேதாந்த விசாரம். இதெல்லாம் சொல்லி யாமனாச்சாரியர் நல்லா விளங்க வச்சுட்டார். ஆக்கியாழ்வானுடைய தலைகவிழ்ந்து இருக்கிறார். அப்போ அந்த ராணி பார்த்தா ராஜா கையை அவனே மெய் மறந்து தட்ட ஆரம்பிச்சுட்டான். யாமனாச்சாரியர் வாழ்கன்னு ஒரு குரல் கொடுத்தா பாருங்கோ, சபையில் இருக்கிற அத்தனை பேரும் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுருக்கான். ராணி ராஜா அப்படியே வாய் வளர்ந்துட்டு பார்க்குறா. கண்களில் தாரதாரையா ஆனந்தாஸ்ரு ஆனந்த கண்ணீர் திருகுகிறது. நேர ஓடினா அந்த குழந்தையை நோக்கி, யாமனாச்சாரியரை நோக்கி ஓடினாள். என்னை ஆள வந்தீரோன்னு சொல்லிட்டு கட்டி அணைத்தாள். யாரோ வெடிபட்ட வருவோ சரியா, என்னை ஆள வந்தீரோன்னு சொல்லி கட்டி அணைத்தாள் வருவோ. அன்று தொடங்கி ஆளவந்தார்ங்கிற திருநாமம் அவருக்கு ஏற்பட்டது. ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் ஏற்பட்டது, ஆளவந்தார். யாமனாச்சாரியர் அப்படித்தான் ஆளவந்தார் ஆனார். ராஜா சொன்னபடிக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டான், ராஜாவும் ஆயிட்டார். கொஞ்சம் சம்பிரதாயத்தை மறந்துட்டார். ஆளவந்தார் ராஜாவாக ஆகிவிட்டார். நன்கு திறம்பட ராஜ்ய நிர்வாகம் அதனை செய்து வருகிறார். ஆனால் இருப்பதிலேயே பெரிய சாம்ராஜ்யம் எதுன்னு சொன்னால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமான சாம்ராஜ்யம். அதனால்தான் குலசேகராழ்வார் பாடினார், அடிசூடும் அரசையெல்லாம் அரசாக வெண்ணேன் மற்றரசுதானேன்னு சொன்னார். குலசேகராழ்வார் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர், அரசராக வாழ்ந்தவர். ஆனால் அவர் ராஜாவாக இருக்கிற என்ன சொல்லிட்டார்னால், எனக்கு இந்த ராஜாவாக இருப்பதிலே எல்லாம் குடியும் விருப்பம் இல்லை. எம்பெருமானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் தொண்டு புரிதலாகிற சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்திலே பட்டாபிஷிக்தனாக நான் இருக்க வேண்டும். கைங்கரியம் இவரை போல ஒருத்தராலையும் பண்ண முடியாது. கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு இவர்தான் ராஜான்னு பிறர் என்னை பார்த்து சொல்லும்படி நான் தொண்டுகளை செய்ய பெற வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகிறேனே தவிர ஏதோ சில தேசங்களை கட்டி ஆழ்வதுங்கிறது எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்றுன்னு சொல்றார். நாம் எல்லாம் என்ன பெரிய பாக்கியசாலிகள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம்மை நாம் இணைத்துக் கொண்டுள்ளோம். பகவானுக்கும் அவருடைய அடியவர்களுக்கும் நாம் ஆட்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நாம் எல்லாம் பேரரசர்கள் சொல்லிக்கொள்ள தகுதியானவர்கள். உண்மையான சாம்ராஜ்யம் இதுதான். அதனால் இந்த சாம்ராஜ்யத்திலே இடம் பெற்றிருக்கிற நாம் அனைவரும் நிச்சயம் பாக்கியசாலிகள். இப்ப ஆளவந்தார் ராஜாவாகிவிட்டார். ஆனா அவர் தாத்தா என்ன சொல்லிட்டு போயிட்டார், ஸ்ரீமன் நாதமுனிகள்
அவர் உயர்கொண்டார் இடத்திலே நம்முடைய திருப்பெயரனால் அவருக்கு சகலார்த்தங்களையும் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். சம்பிரதாயத்திலே சிறந்த வித்வானாக அவர் திகழும்படிக்கு அவரை உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு கட்டளை இருக்கிறார். ஆனால் உயர்கொண்டார் காலத்தில் அது நடக்கலை. உயர்கொண்டார் மணக்கால் நம்பிகளிடத்திலே பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் ஒப்படைத்து ஆடவங்கார பற்றிய செய்தியையும் சொல்லி அந்த ஆடவங்காரை எப்படி வேணும் சம்பிரதாயத்திலே சிறந்த வல்லுநராக ஆச்சாரியராக ஆக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு. எந்த ஆச்சாரியர் ஸ்ரீமன் நாதமுனிகள் எமக்கு சொல்லி வைத்தார். நம்முடைய சீடரான உமக்கு உம்முடைய ஆச்சாரியரான நாம் நாதமுனிகள் நமக்கு கொடுத்த கட்டளையை ஒப்படைக்கிறோம். இந்த கட்டளையை சிறமேற்கொண்டு செய்ய வேண்டியது உம்முடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி வைத்தார். மணக்கால் நம்பிகள் தள்ளாத வயதினர். முக்கோலேந்திய முனிவர்கள் கீழே சொன்னேன். ஒரு கையில் முக்கோல் பிடிச்சிருக்கா, ஒரு கையில் 3 கோல் பிடிச்சிருக்கா. எப்பாடுபட்டாலும் ஆடவந்தாரை அவர் ராஜ்ய நிர்வாகம் பண்றாருங்கிற அந்த ராஜாங்கிற நிலைமையிலிருந்து கீழ் இறக்கி சம்பிரதாயத்தில் ராஜாவாக உயர்த்த வேண்டும்னு ஆசை கொண்டார். ராஜாவை பார்க்கணுங்கிற ஆசையோடு அடிக்கடி போறார். சுலபமாக பார்க்க முடியுமா? எத்தனையோ அலுவல்கள். அதனால அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. பல தடவை போயிட்டு பார்க்க முடியலையேங்கிற ஏமாற்றத்தோடையே திரும்ப வந்தார். ஒரு தடவை என்ன பண்ணார்? நேராக ராஜாவுடைய திருமணப்பள்ளிக்கு போனார். சமையற்கட்டு சமையலறைக்கு போனார். அங்கே சமையற்கலைஞர்கள் திருமணப்பள்ளி கைங்கரியவர்கள் சிலர் இருந்தார்கள். அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்க ராஜா விரும்பி அமுது செய்வது எதைன்னு கேட்டார். அவருக்கு சாப்பிடச்சு இது கண்டிப்பா வேணும்னு ஏதாவது ஆசைப்படுறாரா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னா, வழக்கீரைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது ரொம்ப அருமையாக தான் கிடைக்கிறது, எப்பவும் கிடைக்கிறது இல்லை. அதனால வழக்கீரை கிடைச்சா அவர் ஒரு வடை வளைச்சு சாப்பிடுவார், அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. உடனே மணக்கால் நம்பிகள் சொல்றார், நாளை முதல் கொண்டும் அந்த கீரையை கொண்டு வந்து சமர்ப்பிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனால் நீங்கள் மறவாமல் அதனை நன்கு சமைத்து ராஜாவிற்கு பரிமாற வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார். அவனும் சரின்னு சொல்லிட்டார். அடுத்த நாளிலிருந்து வடக்கீரையை கொண்டு போய் கொடுப்பதை நம்முடைய பணியாக கொண்டு தினந்தோறும் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். ஆனால் இன்னமும் ராஜாவை பார்த்த பாடில்லை. ஒரு நாள் நினைச்சிருந்தார், நாம் என்னமோ டெய்லி கொண்டு போய் கீரையை கூட்டிட்டு வரோம், சமையற்கட்டிலை கொடுத்து விட்டு வருகிறோம், அது அவர்கள் பரிமாறி இருக்கக்கூடும், ராஜாவுக்கு அதை சமைத்து பரிமாறி இருக்கக்கூடும். ஆனால் இதை எந்த உத்தேசத்திற்காக நோக்கத்திற்காக செய்கிறோமோ அது இன்னமும் கைகூடவே இல்லையே, இன்னமும் அவரை பார்க்கவே முடியலையே. சரி, ஒரு 3-4 தினங்கள் போறதை நிறுத்தி வைப்போம், வழக்கீரை கொண்டு போய் கொடுக்கிறத நிறுத்தி வைக்க வேண்டியது அப்படின்னு முடிவெடுத்துட்டு போகாமல் இருந்து விட்டார். ஆனால் வந்தால் அவர் அமுது செய்ய அமரும் காலத்திலே வடக்கீரை பரிமாறப்படாததை கண்டார். என கிட்டத்தட்ட சில மாதங்களாக தினந்தோறும் வடக்கீரை அவருடைய இலையிலே இடம் பிடித்திருந்தது. இப்போ வடக்கீரை இல்லை. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. மெதுவாக ஆனந்தால் கேட்கிறார், எப்பவுமே வடக்கீரை சமைத்து பரிமாறுவீர்களே, இப்போ 2-3 நாள்களாக இல்லையே, என்ன காரணம்னு கேட்டார். அதுக்கு அங்கே இருக்கிற தடிகமன்ற சுவாமிகள் அவர் பதில் சொன்னா, சுவாமி யாரு என்னன்னு தெரியாது, ஒரு முக்கோர் பகவர், ஒரு கிழவர் சன்னியாசி அவர் வருகிறார். ஒரு கையில் திருதண்டம் வேண்டி இருப்பார், ஒரு கையில் 3 கோல் பிடித்திருப்பார், கல்லாத வயதினர், கூண் சாய்ந்தார் போன்ற கூப்பிழுந்தார் போன்ற தேகம், கூடமான 2-3 பேர் இருந்தால் தேவைங்கிற மாதிரியான உடம்பு தான். ஆனால் அது என்ன சிக்கன கடலை போட்டு வராது தெரியுமா? தேவதை இருக்க அந்த வழக்கீரையை தினந்தோறும் அவர் தான் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார். என்னன்னு தெரியல, 3-4 நாள்களாக வரவில்லை, அதனால தான் உமக்கு வழக்கீரை பரிமாறப்படவில்லை அப்படின்னு பதில் சொன்னார். அப்பாடவர் சொல்றார், அவர் திரும்ப வந்தாராகில் அவரை நாம் சந்திக்க விருப்பம் கொண்டிருக்கிறோம், நம்மிடத்திலே அவரை அழைத்துக் கொண்டு வர வேண்டியது. இதைத்தான் மணக்கால் நம்பிகள் எதிர்பார்த்திருக்கார். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வழக்கீரையோடு வரார், சமையல் கட்டிலே கொடுக்கிறார். அங்க இருக்கிற கைங்கரியம் என்ற சுவாமிகள் சொன்னா, நீங்க வந்தா உங்களை தன்னிடத்தில் அழைத்து வரும்படி ராஜா கட்டளையிட்டிருக்கிறார், பெரியவரே அரசர் உண்மை பார்ப்பதாக விரும்பி இருக்கிறார், போலாமா அப்படின்னு கேட்டார். தமக்குள்ளே சிரித்துக் கொண்டார் மணக்கால் நம்பிகள். அவர் என்ன பார்க்கறதா ஆசைப்பட்டிருக்காரா? நான் அவரை பார்க்கறதா ஆசைப்பட்டிருக்கேன், அதுக்கு தான் இத்தனை சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன். அது ஆச்சாரியருடைய நியமனம். நமக்கு உயர்கொண்டார் சொல்லி வைத்திருக்கிறார், உயர்கொண்டாருக்கு ஸ்ரீமன் நாதமுனிகள் சொல்லி வைத்திருக்கிறார். இதை கைங்கரியத்தை பண்ணியே ஆகணுங்கிறது எமக்கு இடப்பட்ட பணி. சரி, போய் பார்த்து விடலாம், ராஜாவை பார்த்து விடலாம், இதுக்கு காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு
அரசரை பார்ப்பதற்காக சென்றார். ராஜா மெதுவாக கேட்கிறார், எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் தினந்தோறும் வடக்கீரையை கொண்டு வந்து நமக்கு நீர் சமர்ப்பித்தீர்கள், உமக்கு என்ன வேண்டும்னு சொல்லும், அதற்கான ஏற்பாடுகள் நான் பண்றேன், வருமானத்திற்கு வழி செய்ய வேண்டும்னாலும் சொல்லும், பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னா சொல்லும், தங்கிக்கிறதுக்கு இடம் வேணும்னா சொல்லும், என்ன வேணாலும் பண்ணி தருகிறேன். என்னத்தை நீர் உத்தேசித்து எதை ஆசைப்பட்டு நீர் தினந்தோறும் நமக்கு இந்த கீரையை சமர்ப்பித்து வந்தீர் நீர் சொல்லும். அப்ப மணக்கால் சொல்றார், எதையும் உங்களிடத்திலே பெறுதல் பொருட்டு எதொன்றையும் செய்தால் அல்லேன். உங்ககிட்ட எதையும் கேட்டு பெறணுங்கிறதுக்காக நான் எதையும் செய்யலை. உண்மையில சொல்ல போகணும்னா உனக்கு நான் சிலது தர வேண்டி இருக்கு, அதை கொடுக்கறதுக்கு தான் நான் இத்தனை கட்டப்பட்டுருக்கேன். நான் தூக்கி வாரி கொடுத்து ராஜாவுக்கு ஏன்னா பரவாயில்ல இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு தான் அவர் பார்த்துருக்காரே தவிர உனக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. அப்படி நிமிர்ந்து பார்த்தாரு மணக்கால் நம்பிகளை. ஆழ பார்த்தா ஒன்றும் பெரிய சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்கிற ஆசாமியாட்ட தெரியல. ஆனா எனக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்துருக்கேன்னு வேற சொல்றார். அப்படி என்னெல்லாம் வச்சிருப்பார், என்ன சொத்து அப்படின்னு கேட்டார். இல்லை உங்களுடைய தாத்தாவினுடைய சொத்து, தாத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். தெரியும் ஸ்ரீமன் நாதமணிகள் பெரிய வித்வான்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவர் போன்ற அருமை பெருமை பெற்ற ஞானி இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சா போலத்தான் அவர் சொல்லிக் கொண்டார். அப்பா அவருக்கு ஓரளவு தான் தெரியும், அவளுக்கு தான் நிஜம் தான் ராஜாவா இருக்காரு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட அவர் மறந்து விட்டார். அதுக்கு தவிர தாத்தாவோட பெரிய நெருக்கமான பழக்கம் எல்லாம் அவருக்கு வாய்ப்பு இருக்கவில்லை, அதனால பெருசா தெரியாது. மணக்கால் நம்பிகள் சொல்றார், அவர் சொத்து உங்களிடத்திலே சேர்க்கப்பட வேண்டிய சொத்து, அது நமக்கு இருக்கு, அது கொடுக்கறதுக்கு தான் இதை கட்டப்பட்டுருக்கோம்னு சொன்னார். உடனே அவர் கேட்டார், அது என்ன சொத்து, அதை சொல்லுமே அப்படின்னா. சொத்துனா காட்டுமேன்னு சொல்லலாம், சொல்றதுன்னா வாயாலேயே சொல்லக்கூடும், இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு வாயை திறந்து சொல்லலாம். இவர் சொன்னார், அந்த சொத்தினுடைய பொருளை மக்கள் சொல்லுகிறோம், நான் சொத்தினுடைய பொருளை சொல்லுகிறோம். முதல்ல ஆளுநர் சொல்றாரு தெரியுமா, நானே ராஜாவா இருக்கேன், என்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அது எந்த சொத்தா இருந்தாலும் பரவாயில்ல, அது தாத்தாவோ பாட்டியதோ யாரா வேணாலும் இருக்கட்டும், நீரே வைத்துக் கொள்ளும், நான் எனக்கு வேண்டாம் நீரே வைத்துக் கொள்ளும். அது எப்படி நான் வச்சுக்கிறது, உங்க சொத்தை நான் எடுக்க முடியுமா, கூடவே கூடாது, உமக்கு தந்தையே தீர வேண்டும் ஆர்வத்தோடு தான் வந்து இருக்கிறேன், நீ பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அவர் சொல்றாரு. சரி அதை பத்தி சொல்லுவீங்கன்னு கேட்டார். வருவோம் பகவத்கீதை 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை அவர் உபன்யசிக்க ஆரம்பித்தார். இந்த சொத்தை தான் உங்க தாத்தா எங்கள்கிட்ட கூட்டு போயிருக்கார், அளவு கொடுக்கறதுக்கு தான் நாம வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு சர்வதர்மான் பரித்தியஜ்யமாமேகம் சரணம் வருது ஆத்மா சர்வபாவேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. இந்த ஸ்லோகத்தினுடைய அரும்பெரும் அர்த்தங்களை எல்லாம் ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பிகள் உபதேசித்தார். ஆளவந்தாரை கண்டே இருக்கார், மெய் சிலிர்த்து போனார். அந்த அர்த்த விசேஷங்களிலே தம்மை தொலைத்தார். என்ன மாதிரி அர்த்த விசேஷங்கள், இதுக்காக இது போன்று நாம் கேட்டதே கிடையாதே, ஏன்னா அசியமா வருஷிக்கிறார் அர்த்தங்களை இவர். அதுவும் தாத்தா சொல்லி வச்சிருக்காரு வேற சொல்றார், நம்ம தாத்தா இவாளுக்கு சொல்லி கொடுத்து இவா வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காளே. அப்பதான் ஆளுநருக்கு என்ன தோற்றியது தெரியுமா, இந்த ஸ்லோகமே இவ்வளவு அழகா இருக்கே, இதை சொன்னவன் எப்படி இருப்பானோ தெரியலையேன்னு பார்த்தாரு. ஸ்லோகம் இவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னால் சொன்னவர் எத்தனை அழகா இருப்பார். மாயன் அன்றோதிய வாக்கலனை கல்லார் ஏதிலாம் மெய்ஞானம் இல். திருமணிசையாழ்வார் ரொம்ப அழகா சொல்றார், கண்ணனுடைய கீதை நமக்கு தெரியலேன்னு சொன்னா நமக்கு எதுவுமே தெரியலேன்னு அர்த்தம், நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்ப இத்தனை பிறந்து இத்தனை வயதாகி நமக்கு எதுவும் தெரியாது, எதுவும் இல்லைன்னா நமக்கே கஷ்டமா இருக்கும் இல்லையோ. இப்ப திருப்பா 30 வாட்டி சரியா சொல்ல தெரியலைன்னா பூமிக்கே பாரம் இருக்கா, நீ இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான் இருக்கா. கீதை தெரியலைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறார் சுவாமி. 700 ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கு, வடமொழியில இருக்கு. நான் எங்கேயிருந்து கற்று தெரிய, எனக்கு கட்டண சாமர்த்தியம் தான் நான் இங்கே இருக்கேன், எங்கேயோ பெரிய வித்வானா போயிருக்க மாட்டேன்னா. அதனால அதெல்லாம் நமக்கு வசப்படாது. நான் எங்கிருந்து கற்கிறேன்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் சொன்னா கீதையினுடைய சாரம் தான் ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காரு, அதை தெரிஞ்சுக்கிறது கூட கஷ்டம். நீங்க 700 ஸ்லோகம் தெரிந்து கொள்ள வேண்டாம். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் சர ஸ்லோகம்னு சொல்லுவார்கள், அதனுடைய அர்த்தத்தோடு நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்து வைத்தும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய பிறவி வீணானதுங்கிறது அர்த்தம். அந்த அர்த்த விசேஷங்களை தான் மணக்கால் நம்பிகள் எடுத்து இயம்பினார். சொன்னவன் எவ்வளோ அழகா இருப்பான், அவனை பார்க்க முடியுமான்னு ஆனந்தார் மெதுவாக கேட்டார். இப்பவே காட்டுறவான கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போனார். நமக்கு எல்லாம் சந்தேகம் வரும், கண்ணன் இப்ப எங்க இருக்கார், அவர் எப்பவோ கீதையை சொல்லி முடிச்சுட்டு அவதாரத்தை முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு போயாச்சு, இவர் யாரை காட்டுறதுக்கு அழைச்சிட்டு போறாருனால் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருப்பவனான ஸ்ரீரங்கநாதன். கண்ணன் வேறல்லன், ரங்கநாதன் வேறல்லன். 2 ஆச்சாரியர்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். பெரிய பெருமாள் படுத்துருக்காரா, ஏன் படுத்துருக்காங்கிறதுக்கு பல காரணங்களை சொல்றார். இப்போ ஒரு காரணத்தை மட்டும் சொல்றேன். பராசரப்பட்டர் சொல்றார், இவன் வேறல்லன், கண்ணன் வேறல்லன், கொண்டல் மன்னனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டரகோன் அணி அரங்க என் அமுதினை கண்ட கண்கள்
மற்றொன்றினை காணாவே. என்னடா அமுதனார் திருப்பாணாழ்வார் பாடியிருக்கார், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு பாடியிருக்கார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன், வெண்ணையுண்டவாயன் இவர் தான், கண்ணன் தான் வந்து ஸ்ரீரங்கநாதனா படுத்திருக்கார். அப்ப பராசர பட்டர் அழகா சொன்னார், நன்ன வெண்ணையை திருடு யாருக்கும் தெரியாம இங்க வந்து படுத்துருக்கு, அதுதான் பெரிய பெருமாள். கண்ணன் தான் வந்து படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்றார், நீங்கள் பக்கத்திலே சென்றீர்கள் ஆகில் அந்த பெருமாள் பக்கத்துல போனோம்னா அவருடைய மோவாய மூட்டு பார்த்தா நல்லா வெண்ண வாசனை மொச்ச வாசனை வருங்கிறார். இது நம்ம அர்ச்சக சுவாமிகளை தான் கேட்கணும். நம்ம அவ்வளவு கிட்ட போய் கருவறைக்குள்ளே புகுந்து பெருமானுடைய மோவாயை மூந்து பார்க்க முடியாது. மோந்து பார்க்க வல்லவர்கள் அர்ச்சகர்கள் தான், அவர்களை தான் கேட்கணும். நம்ம வெண்ண வாசனை வரதா சுவாமி, ஏன்னா எங்க பட்டர் சொல்லியிருக்கார், கண்ணன் தான் வந்து ஸ்ரீரங்கநாதனா படுத்திருக்காருன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு அவர்களை தான் கேட்கணும். இது ஒரு உதாரணம் ஆச்சா. இது மூலவரை பத்தி பார்த்தோம். பட்டருடைய ஸ்ரீரம் நஞ்சியர் அவர் ஒரு உதாரணம் சொல்றார். உற்சவர் நம்பெருமாள் இருக்கார், பீதாம்பர தாவி அந்த வஸ்திரத்தை பட்டு வஸ்திரத்தை திருவரையில இடுப்புல சாப்பிட்டு இருக்கார். நஞ்சியர் சொல்றார், அந்த இடுப்புல இருக்கிற வஸ்திரத்தை சற்றே அவிழ்த்து பெருமானுடைய இடுப்பை பார்த்தீர்களானால் யசோதர் கட்டிய தாம்பினாலே ஏற்பட்ட தழுப்ப பார்க்கலாங்கிறார். மூலவர்கிட்ட போனா வெண்ண வாசல் அவரும் மோந்து பாருங்க ஒருத்தர் சொல்றார். உற்சவர்கிட்ட போனா திருவரையில இடுப்பு, அந்த இடுப்பை பார்த்தோம்னால் தாமோதரன் பெருமானுக்கு திருநாம வருவதையோ தாயார் கட்டி போட்டா கண்ணினும் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், கட்டி போட்டதுனால ஒரு தழும்பு ஏற்பட்டது. அந்த தழும்புடைய இடுப்போடே எவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் தாமோதரன் பேரு. புரிஞ்சுதா? அப்ப உற்சவரும் கண்ணன் தான், மூலவரும் கண்ணன் தான். கீதையை உபதேசித்த கண்ணன் தானே ஸ்ரீரங்கநாதன். ஆடவருடைய கரங்களை பிடித்துக் கொண்டார் மணக்கால் நம்பிகள். தமக்குள்ள நினைச்சுக்கிறார், இந்த வாய்ப்புக்காகத்தான் இத்தனை நாளா தவம் கிடந்தேன், என்னுடைய தவம் பலித்தது. நீர் இந்த ஸ்லோகத்தை சொன்னவன் யாரு நான் பார்க்கணும்னு நீர் சொல்லணும்னு நான் தவம் கிடந்தேன். நல்ல வேலை சொல்லிட்டு, இல்லைன்னா ஸ்லோகத்தை கேட்டு ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருந்தது, அர்த்தம் ரொம்ப நல்லா இருந்தது, நீர் போய் வரணும்னு அனுப்பிச்சிருந்தா மணக்கால் நம்பிப்பட்ட சேவம் எல்லாம் வீணாம இருக்குமே. நல்ல வேலை சொல்லிட்டார் அவர். சுவாமி அவரை பார்க்கணும் சுவாமின்னு சொல்லிட்டார். அவரை பார்க்கணும்னு இவர் சொல்லணும்னால் அவர் மனசுல பதியறா போல எவ்வளவு நன்னா அவர் உபன்யாசம் பண்ணியிருப்பார். அதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். மணக்கால் நம்பிகள் அத்தனை ஆச்சரியமா அர்த்தங்களை சொல்லியிருக்கார். பார்த்தேன் ஆகணுங்கிற முடிவு கொடுத்தார். யமுனாச்சாரியர் ஆள வந்தார், கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போறார். பெரிய பெருமாளை சேவை பண்ணி வைத்தார். கரியமாகி புடகறந்து மிழிந்து செப்பதி ஓடி நீண்ட பெரியமாய கண்கள்னு திருப்பாணாழ்வார் அமரநாதிகரான் ரொம்ப ஆச்சரியமா பாடுறார். பெருமாளுடைய இந்த கரியமாகி புடகறந்து மிழிந்து செப்பதி ஓடி ரெண்டு பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. ஒன்னும் ஆடவந்தாருக்கு மணக்கால் நம்பிகள் அழைச்சிட்டு போய் சேவை பண்ணி வச்சார். அதே போலத்தான் பிள்ளைவந்தாவிதாசருக்கு ராமானுஜர் அழைத்துக் கொண்டு போய் சேவை பண்ணி வச்சார். ஞானியர்கள் அவ என்ன சொல்லுவா, பெருமாளை சேவிச்சு வந்தோடனே சாப்பிட வாங்குவோம்னா அவ என்ன உண்டவனுக்கு திரும்பவும் உண்ண வேண்டும். சாப்பிட்டு வந்தவனுக்கு திரும்ப சாப்பிடணுமா, என்ன சாப்பிட்டீங்கன்னா ஐயோ கண்களால் அப்படியே பருகிட்டோம் பெருமாளை நாங்கள், எங்களுக்கு ஒன்றும் பசியே கிடையாது. முன்னா நாள் பசியாவது ஒன்று இல்லை. அழ்வார் பாடினார் பருவம், என்னைக்காவது நான் சாப்பிடலைன்னா நினைச்ச மாட்டேன், என்னைக்காவது பெருமாளை சேவிக்கலைன்னா அன்னைக்கு பட்டி கிடந்தேன்னு நினைச்சுட்டார். அவரை சேவிச்சுட்டா சாப்பிடுறேன்னு அர்த்தம், சேவிக்கலைன்னா பட்டி கிடக்கிறேன்னு அர்த்தம். அப்ப மணக்கால் நம்பிகள் ஆடவந்தாரை அழைத்துக் கொண்டு போய் ஸ்ரீரங்கநாதனை நன்னா தரிசிக்க பண்ணினார். அப்பவே ஆடவந்தார் சொல்றார், இந்த ராஜ்ய சுகத்தை எல்லாம் நான் விட்டுடுறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இனிமேல் திருவரங்கநாதனுக்கே ஆட்பட்டிருக்க கடவேன், இனிமேல் ஸ்ரீரங்கநாதன் தான் எனக்கு எல்லாம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் அடி எனக்கு எல்லாம் அப்படின்ட்டார். அப்ப மணக்கால் நம்பிகள் சொல்றார், நான் என்ன சும்மாவாவும் அந்த வழக்கீரையை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன், உண்மை பிடிக்க வேண்டும் தூது நடந்தேன் சுவாமி. சொல்ல பார்த்த பிறகு உண்மை பிடிக்க வேண்டும்ங்கிறதுக்காக திரும்ப திரும்ப தூது நடந்தேன். அந்த வழக்கீரை தூது வழக்கீரைன்னு அழிச்சு இவர் தூது பண்ணிட்டே இருந்தாரோ இல்லையோ, அவர் அழைச்சிட்டு வரணும்னு இவர் அடிக்கடி தூது போனார். வழக்கீரைன்னு கீரைக்கு பேர் இருந்தது, அதுக்கு தூது வழக்கீரைன்னு பெயர் ஏற்பட்டு போச்சு. ஆளவந்தார் அழைச்சிட்டு வந்தார், திருவிலட்சினை பிரசாதித்தார், அவர் கைகட்ட பவிஷ்யராச்சாரிய விக்கிரகத்தை ஒப்படைக்கிறார், சகலார்த்தங்களை அவருக்கு சொல்லி வைக்கிறார். தமக்கு பிற்பாடு ஆசனத்திலே வீட்டிலிருந்து சிவவைஷ்ணவ சம்பிரதாய சாம்ராஜ்ய பட்டாபிஷிக்தராக அவர் இருந்து சம்பிரதாயத்தை வளர்க்க வேண்டும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுகிறார். மணக்கால் நம்பிகளுடைய காலம் முடிகிறது. ஆளவந்தாருடைய பொற்காலம். ஏன்னா ராமானுஜர் பல அருமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆனா ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க, ஆளவந்தாருங்கிற பெரியவர் அவதரித்திருக்கவில்லையாவில் ராமானுஜருடைய ஜென்மம் அவருடைய அவதாரமே பாழாகி இருக்கும். ஏன்னா இவர் என்னென்ன செய்யணுமோ அதற்கெல்லாம் முதலிலேயே அடித்தளமிட்டு வைத்தவர் ஆளவந்தார். இதை ஒன்றா புரிஞ்சுக்கணும். அடித்தளமிட்டு வைத்தவர் ஆளவந்தார். அவருடைய நூல்களின் துணை கொண்டு, அவருடைய கொள்கைகளை துணையாக கொண்டுதான் 9 நூல்களை ராமானுஜர் நமக்கு அருள் செய்தார். ஆளவந்தார் கிட்டத்தட்ட 8 நூல்களை நமக்கு அருள் செய்தார்னு நினைக்கிறேன். ராமானுஜர் 9 நூல்களை நமக்கு கொடுத்திருக்கார். அந்த 9 நூல்களையும் ராமானுஜர் எங்கனம் சமைத்தார்னால் ஆளவந்தாருடைய நூல்களின் துணை கொண்டுதான்.
அந்த ஆளவந்தார் ராமானுஜர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. இந்த உலகத்திலே நான் ஒரு பொருளாக மதிக்கப்படுகிறேன் என்றால், என்ன இந்த உலகம் ஒரு பொருளா மதிக்கிறதுன்னு சொன்னால் அது ஆளவந்தாருடைய அருட்பார்வையன்றி மத்தொன்று இல்லைங்கிறார். எப்பத அம்போருஹத்யான விப்ரஸ்தாசேஷகர்மசா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். நான் எப்போதும் யாமுனாச்சாரியருடைய திருவடிகளை தாமரைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால என்ன பாக்கியம் கிடைச்சதுன்னா, என்னையும் ஒரு பொருளாக இந்த உலகம் மதிக்கிறதுங்கிறார். அத்தனை பெரிய ராமானுஜர். அவர் இந்த உலகம் ஒரு பொருட்டாக மதிப்பதற்கு காரணக்கத்தான் அவர் யாரை சொல்றார்? ஆளவந்தாரைத்தான் சொல்றாருன்னு சொன்னால் ஆளவந்தாருடைய பெருமை எத்தனை எத்தனைன்னு பாருங்க. ஸ்ரீரங்கத்துல ஆளவந்தார் எழுந்தருளி இருக்கிறார். பொறுமையா நன்னா கேளுங்கோ. இப்ப ராமானுஜருடைய சரித்திரத்துக்குள்ள நாம் பிரவேசம் செய்கிறோம். ஸ்ரீரங்கத்திலே ஆளவந்தார் தரிசன நிர்வாகம் அவர் பண்ணிட்டு இருக்கார். சம்பிரதாய நிர்வாகம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். சதுஸ்லோகின்னு ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் பாடினார். ஸ்தோத்திர ரத்னம்னு பாடியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம் ஆளவந்தார் ஸ்தோத்திரம்னு பேரு. அவசியம் சிவைத்தவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஸ்தோத்திரம். ஏதோ வடமொழியில் இருக்கே, கட்டமா இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கெல்லாம் யூடியூப்ல போய் நீங்கள் அந்த ஸ்தோத்திர ரத்னம்னு தட்டுட்டா 100 சுவாமிகள் சொல்லி வச்சிருக்கா. உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ சொல்லுங்க. ஆனா ஸ்தோத்திர ரத்னத்தை ரெகுலரா கேட்கணும். கேட்டுட்டே இருந்து கூட கூட ஃபாலோ பண்ண முடியுமான்னு பார்க்க வேண்டும். அத்தனை மதுரமான ஒரு ஸ்தோத்திரம் உலகத்துல உங்களுக்கு கிடைக்காது. அத்தனை இனிமையான ஸ்தோத்திரம் இருக்கு, உங்களுக்கு உலகத்திலே இன்னொன்று கிடைக்கவே கிடைக்காது. அதன் அருமையான ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திர ரத்னத்தை ஆளவந்தார் அருளி செய்திருக்கிறார். 65 ஸ்லோகங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. 65 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார். ஏன் 65 ஸ்லோகங்கள் வச்சா தெரியுமா? அஷ்டாட்சர மந்திரத்தில் இருக்கிற 8 அக்ஷரங்கள், துவய மந்திரத்தில் இருக்கிற 25 அக்ஷரங்கள், சரம ஸ்லோகத்தில் இருக்கிற 32 அக்ஷரங்கள், 32 8 40 40 25 65. இந்த 3 ரகசியங்களுடைய பொருளைத்தான் அவர் அந்த 65 ஸ்லோகங்கள் மூலமாக சொல்லுகிறார். அப்படின்னா அந்த 65 ஸ்லோகங்கள் ரகசிய திரயங்களின் விவரணம். திருவட்டெழுத்து மாமந்திரம், துவயமந்திரம், சரமஸ்லோகம் இவற்றினுடைய ஒரு பொழிப்புரையாட்டம் தான் ஸ்தோத்திர ரத்னங்கிற கிரந்தம் விளங்குகிறது. அந்த கிரந்தத்தையும் அருள் செய்தார். ஸ்ரீரங்கத்திலே இருந்து கொண்டு தரிசன நிர்வாகம் பண்றார். பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை பார்க்கிற போதெல்லாம், அதாவது நேற்றுக்கே சொன்னேன், ராமானுஜர் அவதரிப்பதற்கு முன்பாகவே, அவர் அவதரிப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே அவருடைய திருவுருவச் சிலை அவதரித்து விட்டது. அதைத்தான் ஆழ்வார் நகரில் இன்றைக்கும் சேவிக்கிறோம். அந்த திருவுருவச் சிலை ராமானுஜர் பிறப்பதற்கு தோன்றுவதற்கு முன்னமேயே ராமானுஜருடைய முன்னவர்களாலே பூசிக்கப்பட்டு வந்தது. நாதமுனிகள் பூசித்திருக்கிறார், உயர்பட்டார் பூசித்திருக்கிறார், மணக்காரர்கள் பூசித்திருக்கிறார், ஆளவந்தாரும் பூசித்திருக்கிறார். ஆனா அவர் பார்க்கிற பாக்கியம் யாரு கிடைக்க போகுதுன்னா ஆளவந்தாருக்கு தான் கிடைக்க போகுது. நாதமுனிகள் காலத்துல ராமானுஜர் தோன்றது, உயர்பட்டார் மணக்காரர்களுக்கு அந்த பேர் கிடைக்கல. அவள் என்ன சொல்லிட்டா, எங்க காலத்துல பிறக்கவில்லை, ஒருவேளை உங்களுடைய காலத்திலே பிறக்கலாம். இந்த வரிசையாவே சொல்லிட்டு வருவா. நாதமுனி அதைத்தான் உயர்பட்டாருக்கு சொன்னார், உயர்பட்டார் தான் மணக்காரர்களுக்கு சொன்னார், மணக்காரருக்கு ஆளவந்தாருக்கு சொல்லியிருக்கார். அநேகமா உங்க காலத்தில் அவதரிக்கலாம், அவரை நீர் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால ஆளவந்தாருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த மகான் அவதரிச்சுட்டாரா இல்லையான்னு தெரியலையே, எனக்கு வயசாகிட்டே போகுது, என் காலத்திலேயே அவர் பிறந்து விட்டார்னு சொன்னால் இந்த சம்பிரதாயத்தை நல்லபடியாக அவருடைய திருக்கரங்களிலே ஒப்படைத்து நான் அரங்கருடைய மலரடிகளை அடைய பார்ப்பேன் அப்படின்னு அவர் காத்திருக்கார். அவர் போறதுக்கு தயாரா இருக்கார். ஆனா எல்லா ஏற்பாடுகளையும் சரியா பண்ணிட்டு போகணுங்கிற ஆசை அவரிடத்துல இருக்கிறது. அந்த சூழலில் தான் ஸ்ரீபெரும்பூரிலே சித்திரையில் செய்ய திருவாதிரையிலே ஆசூரி கேசவாச்சாரியர்ங்கிற பெருமகனாருக்கும் பூமி பிராட்டியாருங்கிற அம்மங்கார், காந்திமதினு சொல்லுவார்கள், அந்த பூமி பிராட்டியாருங்கிற அம்மங்காருக்கும் சித்திரையில் செய்ய திருவாதிரையிலே ராமானுஜர் அவதரித்தார். காஞ்சிபுரத்திலிருந்து 2 பேர் ஸ்ரீரங்கத்துக்கு போனான். பெருமாள் சேவிக்கிறதுக்குன்னு போயிருக்கா. அங்கே போய் பெருமாளை சேவிச்சுட்டு யாமுனாச்சாரியரை ஆளவந்தாரையும் போய் சேவிப்போம்னு போனான். போன உடனே ஆளவந்தார் கேட்கிறார், குரு பரம்பரை நூலில் இப்படியே போட்டிருக்கா. ஆளவந்தார் கேட்கிறார், பெருந்தேவித்தாயார் பேரருளாளன் நலமா? இது எத்தனை முக்கியமான ஒரு அம்சம் தெரியுமா? நீங்க எந்த விதேசத்துலேருந்து வந்திருக்கீங்கோன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்க அந்த ஊரை சொல்லுவீங்க, உடனே நான் கேட்கணும், ஊரில் பெருமாள் தாயார் பங்கா இருக்காளா, திருவாராதனம் எல்லாம் நன்னா நடக்கிறதா, சந்தோஷப்படுவார் அந்த பெருமாள். என்னையும் ஒருத்தன் நன்னா இருக்கியான்னு ஒருத்தன் கேட்டான். எவன் கேட்கறான், அவன் கேட்டான்னு அவர் சந்தோஷப்படுவார். ஆளவந்தார் இதெல்லாம் விசாரிக்கிறார். காஞ்சிபுரத்துல என்ன விசேஷம்னு கேட்டார். நான் கேட்டுக்கோங்க, காஞ்சிபுரத்துல விசேஷமா ஏதாவது அம்சம் உண்டா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் 2 பேர் சொன்னா, சுவாமி இளையாழ்வார்னு ஒருவர் அவதரித்திருக்கிறார், யாதவ பிரகாசத்திலே கல்வி பயில்கிறார். அந்த யாதவ பிரகாசத்துல கல்வி பயில்கிறார். ஆனா பட்டுன்னு நம்முடைய சம்பிரதாய அர்த்தங்களை எப்படி உபனிஷத்துக்களுக்கு அர்த்தங்களை சொல்ல வேண்டுமோ அப்படிப்பட்ட அர்த்தங்களை உடனுக்குடன் சொல்கிறார் சுவாமி. அவருடைய வைபவம் தான் காஞ்சி முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு ஆளவந்தார்கிட்ட சொன்னார். இதை கேட்டுட்டு ஆளவந்தாருடைய மெல்ல பின்ன சாஞ்சார். பவிஷ்யதாச்சாரியரை நினைச்சு பார்க்கிறார். ஒரு நிமிஷம் இருங்கோன்ட்டு உள்ள எழுந்து போய் அந்த பவிஷ்யதாச்சாரியரை பார்க்கிறார், தரிசிக்கிறார். இவர் அவதரிச்சு விட்டாரா? காஞ்சிபுரத்துல ஒரு பிள்ளையை பத்தி இவ பேசிட்டு இருக்காளே, இவர் தான் அவரா? அவரை போய் பார்க்கணுமேன்னு அப்பவே ஆசை வந்து கொடுத்து
அப்பதான் ஆள வந்தார் ஸ்ரீரங்கநாதன் இடத்துல போயிட்டு அனுமதி கேட்கிறார். நான் காஞ்சிபுரம் போயிட்டு வரட்டுமா, முக்கியமான வேலையா உன் வேலையா தான் போறேன், என் வேலையா போல என்ன. ரங்கநாதன் விடுவாரா, சரி போயிட்டு வாரும்னுட்டார். நம்ம வேலையா போறீர், வெற்றியோடு வாரும் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கார். ஆள வந்தார், காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். நம்முடைய சீடரான திருக்கச்சி நம்பிகள் அவரை கூட வைத்துக் கொண்டு பேரருளாளன் சந்நிதி, தேவப்பெருமாள் சந்நிதிக்குள்ள இன்னைக்கும் ஆளவந்தார் பிராகாரம்னு உண்டு. எந்த மதத்து கோயிலையாவது இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு பாருங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஒரு திருச்சுற்றுக்கே பேர் வச்சிருக்கா, ஆளவந்தார் பிராகாரம் அப்படின்னு பேரு. அந்த ஆளவந்தார் பிராகாரத்துல தான் தினந்தோறும் ஏதோ சகசிரநாமத்தையோ எதையோ சொல்லிட்டு யாதவ பிரகாசர் சீடர்களோட போறது வழக்கம். அந்த வேலையை தெரிந்து கொண்டு திருக்கச்சி நம்பிகளுடன் கூட ஆளவந்தார் போய் நிற்கிறார். ராமானுஜரை பார்க்கணுங்கிற ஆசையோடய நிற்கிறார். யாதவ பிரகாசர் போறார், பின்னாடி அந்த சீடர்கள் எல்லாம் போறார். இப்படி கையை வச்சுட்டு ஆளவந்தார் பார்த்துட்டு இருக்கார். திருக்கச்சி நம்பிகளை பார்த்து விசாரிக்கிறார், இந்த திரளிலே இளையாழ்வார் யாருன்னு கேட்டார். திருக்கச்சி நம்பிகள் உடனே இப்படி அந்த விரலை கை விரல் அப்படி அவருடைய திருக்கை விரலை இப்படி கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைகள்ல இளையாழ்வாரா அதோ அப்படின்னு காண்பிச்சார். சிவந்து நெடுகியவராய், என்ன ஒரு சரமா இருக்கார், சக்கச்சவேலும் இருக்கார், ஆஜானுபாகுவா இருக்கார். அவருடைய கைகளை தொங்க விட்டா முழந்தாளவும் வருகின்ற கைகளுக்கு சொந்தக்காரரா ஒருத்தர் இருக்காரே, அவர்தான் ராமானுஷர் அப்படின்னு அப்படி காண்பிச்சார். பிறகு உடனே ஆளவந்தார் நன்னா உற்று நோக்கினார். நன்னா கெடுங்கோ, அவரை பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கார். நான் ஆளவந்தாரா இருந்தா, நீங்க ஆளவந்தாரா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? உடனே அவர் போய் அழைச்சிட்டு வரலாமான்னு போய் நீ இந்த கோட்டிலாம் போகாது, நீ இங்க வர வேண்டிய ஆளு, என்கிட்டவா நான் உனக்கு எல்லாம் சொல்லி வைக்கிறேன்னு சொல்லணும் இல்லையோ. அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஆளவந்தார் நன்னா கண்களால் அவரை பார்த்து ஆம் முதல்வன் இவன் அனுகிரகிச்சார். இவர் தான் நமக்கு பிற்பாடு சிவைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்க்க போகிறவர் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார், மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இவர் அவரை, அதாவது ஆளவந்தார் எம்பெருமானாரை பார்த்தாரே தவிர ராமானுஜர் இவரை பார்க்கவே இல்லை. அவர் பாவம் நேர யாதவ பிரகாஷர் பின்னாடியே போயிட்டு யாமுனாச்சாரியர் பின்னாடி போக வேண்டியவர் யாதவ பிரகாஷர் பின்னாடி போயிட்டு இருக்கார். உடனே இவர் யாமுனாச்சாரியர் ஆளவந்தார் என்ன தெரியுமா பண்ணார், தேவப்பெருமாள் இடத்துல ஒரு பிரார்த்தனையை வைத்தார். யஸ்ய பிரசாத கலையா பதிரஹா ஸ்ருணோதி பங்குः பிரதாவதி ஜவேன ச பக்திமூகः அந்தः பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி அப்படின்னு ஒரு பிரார்த்தனை தேவப்பெருமாளிடத்துல பிரபத்தி செய்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்றேன். யஸ்ய பிரசாத கலையா, எவனுடைய அனுகிரகத்துல ஒரு சிறு துளி நம்ம மேல விழுந்ததென்றால், பதிராஹா ஸ்ருணோதி, செவிடன் பிறந்ததுலேருந்து காது கேட்காதவனுக்கு நல்லா காது கேட்க ஆரம்பிச்சுடும். பங்குः பிரதாவதி, நடக்க முடியல எழுந்துக்க முடியலன்னு இருக்கிறவன் ஒலிம்பிக்ஸ்ல போய் கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு ஓட ஆரம்பிச்சுடுவான். ஜவேனச்ச பக்தி மூக்காக, பிறவியிலிருந்து பேசாதவன் பேசுவான். அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா, அந்த பிரபஷ்யதி பார்க்க முடியாதவன் கண் பார்வையை பெறுவான். பிள்ளைப்பேறு இல்லாதவள் பிள்ளைப்பேற்றை அடைவாள். இதெல்லாம் எவனுடைய அனுகிரகத்தினுடைய ஒரு துளியினாலே ஆகக்கூடிய காரியங்களோ அத்தகு பேரருளாளனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை நல்லா கேட்டு பாருங்கோ. இதுல எனக்கு ராமானுஜர் வேணும்னுட்டோ சம்பிரதாயத்துக்கு ராமானுஜர் வேணும்னுட்டோ ஒரு அக்ஷரம் கூட இல்லை. இவர் இந்த பிரார்த்தனை ஏன் பண்ணார், ராமானுஜர் சம்பிரதாயத்தில் சேர்ந்து சம்பிரதாயத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னா அது வரணுமா வேண்டாமா பிரார்த்தனையில். ஆளவந்தார் தம்முடைய பிரார்த்தனையிலே எம்பெருமானார் வேணும்னு கேட்டுக்கலாம் இல்லையோ. இந்த ஸ்லோகத்துல எங்கேயும் எம்பெருமானார் பத்தி பேச்சே இல்லை. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு அவர், நடக்க முடியாதவன் நடப்பான், கேட்க முடியாதவன் கேட்பான், பேச முடியாதவன் பேசுவான், ஓட முடியாதவன் ஓடுவான், பார்க்க முடியாதவன் பார்ப்பான், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டு. இதுல ராமானுஜர் எங்கேருந்து வந்தார்னால் ஆளவந்தார் சொன்னார், இது ஒன்னொன்னும் நான் ராமானுஜரை நினைச்சுதான் சொல்லியிருக்கேன். பதிராஹா ஸ்ருணோதி, ராமானுஜர் இப்போ ஒரு செவிடராட்டம் இருக்காருன்னார். ஏன் அப்படின்னா கேட்க வேண்டிய அர்த்த விசேஷங்களை விட்டுட்டு கேளத்தகாத விஷயங்களை நாம கேட்கிறோம்னால் நாம செவிடர்களா இருக்கோம்னு தான் அர்த்தம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய சதர்த்தங்களை தானே கேட்கணும், நல்ல அர்த்தங்களை கேட்கணும். இவர் யாதவ பிரகாஷர் கிட்ட போய் பாடம் படிச்சுட்டு இருக்காருன்னா செவிடரை போல இருக்காருன்னு அர்த்தம். சீக்கிரம் அவருக்கு அந்த செவிட்டுத்தன்மை போய் கேட்கிற தன்மை ஏற்படணும்னா என்ன அர்த்தம், நம்முடைய சம்பிரதாயத்தில் சேர்ந்து நல்ல அர்த்தங்களை கேட்டுக்கணும்னு அர்த்தம். இது ஒன்னாச்சா. பங்கு பிரதாவதி யஸ்ய பிரசாத கலையா பதிரஹா ஸ்ருணோசி பங்கு பிரதாவதி ஜவேன ச பக்தி மூகஹ. நடக்க முடியாதவரா இருக்கார். சுவாமி நடந்து போயிட்டு இருந்துச்சு தான் பார்த்தார் இவர். அப்புறம் என்ன நடக்க முடியாதவரா இருக்காருன்னா இந்த காஞ்சிபுரத்துக்குள்ள இந்த பிராகாரத்துக்குள்ள சுத்தத்துக்காக இவர் அவதரிச்சிருக்கார். ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரி தார்க்யாத்ரி சிம்மாச்சலம் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பத்ரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதி பிரயாகவதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாலக்கிராமகிரி நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிகி. எத்தனை க்ஷேத்திரங்களோட பேர் வந்திருக்கு பாருங்க. எங்கோ இமயமல சாலக்கிராமம் வரைக்கும் போய் அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்கு பிறந்தவர். இந்த காஞ்சிபுரத்துல இந்த 4 மாடவீதி சுத்தறதுக்காக பிறந்திருக்கார். அப்போ முடவராட்டம் தான் இருக்கார். அவருக்கு பெருமானே கால்களை கொடு அப்படின்னா அவரை கொண்டு திவ்ய தேசங்கள் எல்லாம் நடக்க செய்து உன் சம்பிரதாயத்தை வளர்த்துக்கொள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ யஸ்ய பிரசாத கலையா பதிரஹா ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன ச பக்தி மூகஹ. இப்போ ஒரு ஊமையாட்டம் இருக்கார்.
9 கிரந்தங்களை அருளி செய்து எத்தனை பேருக்கு அவர் உபதேசிக்க வேண்டி இருக்கிறது. 1000 ஜெயினர்களை வெற்றி கொண்டு திருத்தி பணிகொள்ள வேண்டி இருக்கிறது. யாதவ பிரகாசர் பின்னாடி ஊமையாட்டம் இப்ப பண்ணிருக்கார். இந்த ஊமை பேச தகுந்தவராக ஆக வேண்டும். இதுதான் தேவபெருமாள் கிட்ட ஆளவந்தார் வச்ச பிரார்த்தனை. பங்கு பிரதாவதி ஜவயன பக்தி முகா அந்தஹா பிரபஷ்யதி கலையரக்கத்தமாந்தது காண்பரோ கேட்பரோ தாம். சம்பிரதாய கிரந்தங்களை எல்லாம் இவர் படிக்கணும். எப்போ வரைக்கும் படிக்கலையோ அப்ப குருடராட்டம் இருக்காருன்னு அர்த்தம். இது ஒன்னாச்சா? கடைசியில் சொன்னார் பாருங்க, நிறைய குழந்தைகள் ராமானுஜருக்கு பிறக்க வேண்டும். இதுதான் பெரிய அதிசயம். நிறைய குழந்தைகள் ராமானுஜருக்கு பிறக்கணுமா? அவர் பெரிய சன்னியாசியா இருக்க போறவர், யதிஸ்ரேஷ்டர், யதிராஜர். நிறைய குழந்தைகள் பிறக்கணும் தான் என்னன்னா, இத்தனை குழந்தைகள் இருக்கோமே, நாமெல்லாம் அவருடைய குழந்தைகள் தானே. நமக்கெல்லாம் உண்மையான தமப்பன் ராமானுஜன் தான், வேற யாரும் கிடையாது. நமக்கு நற்கதி அளித்து பகவானுடைய திருமடியிலே திருத்தொடையிலே நம்மை அமர்த்தி வைத்து அழகு பார்க்கிற ஒரே தகப்பன் எம்பெருமானார் மட்டும்தான். அதெல்லாம் நினைவிலே கொள்ளுங்கள். அப்ப இந்த குழந்தைகள்லாம் அவருக்கு கிடைக்கணும். பிள்ளை பெற்றவராக ராமானுஜர் ஆக வேண்டும். இப்படி ஓரொரு பிரார்த்தனையும் ராமானுஜரை உத்தேசித்தே செய்திருக்கிறார். ராமானுஜருக்காக பிரார்த்தனையை பண்ணிவிட்டார். உடனடியா ஸ்ரீரங்கத்துக்கு அங்கிருந்து கிளம்பி விட்டார். வந்த காரியம் ஆச்சு, நான் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனடியாக ஸ்ரீரங்கம் நோக்கி நடந்தார். ஆளவந்தார் என்ன பண்ணிவிட்டார்? இப்ப யாதவ பிரகாசரத்துல படிச்சுட்டு இருக்கார். அவ தரப்புல சொல்ற கொள்கைகள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன, அவர்களுடைய நூற்கொள்கை, அதெல்லாம் அவர் நன்கு தெரிந்து கொள்ளட்டும். அதனால யாதவ பிரகாசர் இடத்துல இப்ப படிக்கிறார். அவர்களுடைய கொள்கைகளை நல்லா தெரிஞ்சுட்டு வரட்டும். அப்பதான் அதை கண்டிப்பதுங்கிறது சாத்தியப்படும். அத்தனை படிச்சுட்டு வந்தா தான் அதை கண்டனம் பண்றதுங்கிறது சாத்தியமாகும். அதனால் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு விட்டிருந்தார். ஆனா ஆளவந்தாருக்கு இனிமே ராமானுஜரை பாராமலேயே நாம் போய்விடுவோங்கிறது அப்போது தெரிந்திருக்குமான்னு தெரியலை. ஏன்னா ராமானுஜருக்கும் ஆளவந்தாருக்கும் அந்த சந்திப்பு நிகழாததுங்கிறது நம்மவர்களுக்கு ஏற்பட்ட பெருங்குறை. அது அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்க வேண்டும். இது அந்த நாள்லயே ராமானுஜர் சொல்லியிருக்கார் பாருங்க, நான் ஆளவந்தாரை பார்த்திருந்தேன்னா இங்க இருந்து பரமபதத்துக்கு எஸ்கலேட்டரை போட்டுருவேங்கிறார். அந்த 2 பேருடைய சந்திப்பு ஏதோ பகவானுக்கு அதுல பெருசா இச்சை இல்லை, அது நடைபெறவில்லை. சரி, ஆளவந்தார் தேவபெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டார். ஆளவந்தார் அவருடைய இறுதி நாட்களை அவர் நெருங்கி கொண்டிருக்கிறார். பெரிய நம்பிகளை அழைத்தார். நீர் தான் போக வேண்டும், நீர் போய் ராமானுஜரை அழைத்து கொண்டு வர வேண்டும். பெரிய நம்பிகள் வந்தார். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்லி காட்டுகிறார். ராமானுஜர் அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கார்? தேவபெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். நாம அப்படியே 1000 வருஷங்களுக்கு முன்னாடி போயிடணும். அவருக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை, ஸ்லோகங்களை, உபநிஷத்துக்களை சொல்லிட்டு அவர் அந்த தீர்த்த படத்தை எடுத்துட்டு வந்துட்டே இருக்கார். பெரிய நம்பிகள் ஒரு ஓரமா கையை கட்டிட்டு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை உறக்க சொல்லுகிறார். இப்ப நம்ம அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். ராமானுஜர் அப்படியே தாம் ஏதோ உச்சரித்துக் கொண்டே போறாரு இல்லையோ, ஒரு கணம் அதை நிறுத்திட்டு அந்த குடத்தை அப்படி பிடித்தபடியே பெரிய நம்பிகள் ஒரு பார்வை பார்த்துட்டே போனார். கொண்டு போய் குடத்தை சமர்ப்பிச்சார். பெரிய நம்பி யாரு என்னன்னு அவருக்கு தெரியாது. நேரம் வந்தார். சுவாமி, நீர் சொன்ன ஸ்லோகம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா, ரொம்ப அருமையா இருந்தது சுவாமி, இதுக்காக இத்தனை இனிமையான ஒரு ஸ்லோகத்தை நான் கேட்டதே இல்லை. பெரிய நம்பிகள் சொன்னார், ஒரு ஸ்லோகமே இத்தனை நல்லா இருக்குங்கிறீரே, 65 ஸ்லோகங்கள் இதை போல இருக்கு தெரியுமா? அப்படியா? யார் பண்ணாத? யாமனாச்சாரியர் அனுகிரகித்திருக்கிற ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னார். ஆளவந்தார் பாடி இருக்கிற ஆளவந்தார் ஸ்தோத்திரம் பாடினவர் இருக்காரே, ஸ்ரீரங்கத்துல இருக்கார். அழைச்சிட்டு வர சொன்னார். போலாமான்னா, இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனேயே அதை பாடினவரை பார்க்கணுங்கிற அவா என்னுள்ளே கிளர்ந்தெழுந்து விட்டது. கண்டிப்பா வரேன் அப்படின்னு தேவபெருமாள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரப்பா ஆள வந்தாரு. நானும் எனக்கு யாராவது ஆச்சாரியர் கிடைப்பாரான்னு நான் தேடிட்டு இருக்கேன். உடனடியா நான் போயிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடல், உன் இஷ்டப்படித்தான் அனைத்தும் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிகளோட கிளம்பிட்டார். பெரிய நம்பிகளோட கிளம்பி நேர போய் சேருகிறார். திருவரங்கமாநகர் சென்று சேருகிறார். சரியா தேவபெருமாளுடைய தீர்த்தவாரி அன்றைய தினம் அவர் திருவரங்கத்துக்கு சேர்ந்தார் போலும். ஏன்னா அன்றைக்கு தான் ஆளவந்தார் பரம குதிச்சுட்டார். தேவபெருமானுடைய தீர்த்தவாரி வையங்கண்ட வைகாசி திருநாள் பிரம்மோற்சவத்திலே இந்த சிரவண நட்சத்திரம் 9ஆம் திருநாள் இருந்து பாருங்க, அந்த நாள் தான் ஆளவந்தார் பரம குதிச்சுட்டாருங்கிறார். ஆச்சாரியன் யாரு? படுத்துருக்கிற பெருமாள் தான் உலவுகிற பெருமாளா வந்தாருவா. ஸ்ரீரங்கத்துல படுத்துருக்காரு பெருமாள், அந்த பெருமாளைய நடக்கிறவரை பார்க்கணுமா? உங்க ஆச்சாரியன்னு பார்த்துக்கோங்க. படுத்துட்டு இருக்கிற பெருமாள் நடக்கிற பெருமாளா வந்து சேர்ந்துட்டார். படுத்துட்டு இருக்கிறவரை முக்கியம், நடக்கிறவர் தான் முக்கியம். அதனால ஆளவந்தாரை தேடி போயிருக்கார். ஆளவந்தாரை தேடி பெரிய நம்பிகளோட புறப்பட்டு போனாரா. அங்கே காவிரி கரையிலே பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ கூட்டம், 12 திருமண்காப்புகள் துலங்க பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எதிரில் பெரிய கூட்டமா வரத பார்த்தா, என்னன்னு தெரியலையே, ஏதாவது உற்சவமா ஊர்ல திருவிழா ஏதேனும் நடக்கிறதா, என்ன நடக்கிறதுன்னு புரியலையே, கிட்ட போவோம்னு வரா. வந்தா யாரோ ஒருத்தரை தோளிலே சுமந்து கொண்டு பிரம்மரதத்திலே எழுந்தருளை பண்ணி கொண்டு கூட்டமா வர்றது தெரிந்தது. பெரிய நம்பிகளும் ஆச்சரியமா பாக்குறாரு. என்னன்னு தெரியல, கிட்ட போய் பார்ப்போம்னு பார்த்தால் அவர் பார்த்த உடனே புரிந்து கொண்டார். தம்முடைய ஆச்சாரியரான ஆளவந்தார் அவர் திருநாடு அலங்கரித்து விட்டார்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உத்தரியற்ற வாயிலே புதைத்துக் கொண்டு அவர் கதறி அழுகிறார். பெரிய நம்பிகள் கண்களை துடைத்துக் கொள்ளுகிறார். ஏதும் புரியவில்லை. ராமானுஜருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. பக்கத்துல அவர் கேட்கிறார். அவர் பேசுற நிலைமையிலேயே இல்லை.
அங்க இருக்கிற ஆளு கேட்டார், யார் அது, என்னாச்சு, யார் எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்டால் அவ சொன்னா, ஆள வந்தார் திருநாடு அடைந்து விட்டார், ஆள வந்தார் ஆச்சாரியன் திருவடிகளை அடைஞ்சுட்டார்னு உடனே ராமானுஜர் இடி விழுந்தார் போல கீழே உட்கார்ந்துட்டார். அவரை சேவிக்கணும் தானே அடியன் வந்திருக்கேன், அவர் ஆச்சாரியரா அடையணும்னு தானே ஆசையாக வந்தேன், அவர் போயிட்டாரா, ஆள வந்தார் திருநாடு அலங்கரித்தாரா அப்படின்னு கேட்கிறார். ஆமாம்னு சொன்ன உடனே இவர் அவரை தேர்த்தறதான் தெரியல, பெரிய நம்பிகள் இவரை தேர்த்தறதான் தெரியல. பெரிய நம்பிகளுக்கு ஆச்சரியம், நாமாவது பன்னெடுங்காலம் பழகி இருக்கிறோம், நம்முடைய ஆச்சாரியரிடத்திலேயே கூடவிருந்து சுശ്രൂஷைகளை பண்ணி இருக்கிறோம், சேவைகளை பண்ணி இருக்கிறோம், அர்த்த விசேஷங்களை ஓரொரு சொல்லாக எழுத்தாக அவர் சொல்லிக் கொடுத்து நாம் கத்திருக்கிறோம். நாம கதறோம்னா அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இப்பதான் பாக்குறாரு இந்த மனுஷன், அதுவும் பார்க்கிற நேரத்துல அவர் ஆள வந்தார் உசுரோடையே இல்லை. அந்த தருணத்துல கூட இத்தனை அன்பு பீரிடுகிறதுன்னு சொன்னால் இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு அத்தியந்த நெருக்கம் இருக்க வேண்டும். ஒருத்தர் பாராதவர்களாக இருந்தாலும் கூட இவர்களிடையிலே ஏதோ ஒரு கனமான நெருக்கம் இருக்கிறது அப்படின்னு பெரிய நம்பிகள் அப்போதே புரிந்து கொண்டு விட்டார். ராமானுஜர் தம்மை தாமே தேற்றிக் கொண்டு, சரி உசுரோடத்தான் அவரை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கல, குறைந்தபட்சம் அவருடைய விமல சரம திருமேனி, இந்த வார்த்தை என்ன கேட்டுக்கோங்க, விமல சரம திருமேனி. திருமேனினால் சாதாரணமா பெரியவர்களுடைய உடம்புன்னு சொல்லக்கூடாது, திருமேனி திவ்யமங்கல விக்கிரகம் அப்படின்னு சொல்ல வேண்டும். நம்ம உடம்ப போலத்தான் அவருடைய உடம்புன்னு நாம நினைக்கவே கூடாது. ஆச்சாரியருடைய உடம்பு அவர் வேணும்னே நம்மளை போல தன்னை காட்டிக்கிறாரே தவிர அவர் நம்மை போன்றவர் அல்லர் அப்படின்னு நாம உறுதியாக நினைக்க வேண்டும். அருளாள பெருமானார் பாடுறார், மானிடவர் என்னும் குருவை மலர்மகள் கோன் தான் உகந்த கோலம் உலோகம் என்றும் ஈனமதா எண்ணுகின்ற நீச்சர் இருவருமே எக்காலும் நன்னிடுவர் கீழா நரகு. ரெண்டு காரியம் நாம பண்ணவே கூடாது. நம்ம ஆச்சாரியனை பார்த்துட்டு நம்மளை போலத்தான் அவரும் காபி சாப்பிடுறார், நம்மளை போலத்தான் அவரும் டிவி பார்க்கிறார், பேப்பர் படிக்கிறார், என்ன உபன்யாசங்கள்லாம் பண்றாரா, பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் பண்றாரா, காலட்சேபம் பண்றாரா, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா, கூட மீதியெல்லாம் நம்மள மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கார் நினைக்கவே கூடாது. அவர் நம்மை போன்றவர்னு ஒரு காலத்திலையும் நாம் அவரை நினைக்கவே கூடாது. அவர் நம்மளை போல மனுஷர் தானேன்னு நினைத்து விட்டீர்களாகில் நம்மளை போல பாப்பி வேற யாருமே கிடையாது. அவபிருத ஸ்நானம் அப்படின்னு ஆள வந்தார பக்கத்திலே போய் அவர் அவபிருத ஸ்நானம் தீர்த்தவாரி கணக்கா நாம குடிக்கணும். அதனால விமலச்சரம திருமேனி, இனிமே அந்த உடம்ப பாக்குறதுங்கிறது முடியாது. ராமானுஜர் பார்த்தார், இந்த திருமேனியாவது நல்லா சேவிச்சுப்போம் அப்படின்னு ஆள வந்தார பக்கத்திலே போய் அவர் தரிசித்தார். நன்னா கண்கள்லாம் அவர் நிறைத்துக் கொள்ளுகிறார், ஏன்னா இனிமே பார்க்க முடியாது. அதனால கிட்ட போய் சேவிச்சார். நம்முடைய நெஞ்சத்திலும் கண்களிலும் அந்த திருமேனிய திருவுருவத்தை தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். 3 திருவிரல்கள் மடிந்திருந்தன. திருப்பள்ளி படுத்தும் போதுன்னு சொல்லணும். அப்ப அந்த ஸ்ரீமூர்த்தியும் சேர்ந்து பெருமாளும் கூடவே இருப்பார். அதனால அவரை வணங்கும் போதெல்லாம் அந்த பெருமாளையும் சேர்த்தே நாம வணங்குறோம். ஆள வந்தார், இப்படி உட்கார்ந்துருக்காருனால் இப்படி வீத்திருக்கிறார், 3 திருவிரல்கள் மடிந்திருந்தன. இப்படித்தான் கையை கூப்பிட்டு இருக்கணும். அவர் இப்படி கையை கூப்பிட்டு இருந்தார், யாருமே கவனிக்கல. ராமானுஜர் பக்கத்துல போனவர் அவருடைய கண்ணை குறைச்சிட்டு பாக்குறார், என்ன 3 திருவிரல்கள் மடிந்திருக்கின்றனவே, என்ன காரணமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவாளை பார்த்து கேட்கிறார், ஆச்சாரியருக்கு ஏற்கனவே கைகள்ல ஏதாவது திருவிரல்கள்ல பிரச்சனை இருந்ததா, மடக்க முடியாது, நீட்ட முடியாது, அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருந்துதான்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சுவாமி, விரல்கள்லாம் ஒன்றும் தொந்தரவே கிடையாது அவருக்கு, ஏன் கேட்கறீங்கன்னா அவர் திருவிரல்களை பார்க்கும் என்னமோ படிச்சிருக்கு என்னன்னு தெரியலையா, எங்களுக்கு தெரியலையா, ஆமா இப்பதான் பாக்குறோம் அப்படி பேசிட்டு இருந்தா. அப்ப ஒருத்தர் சொன்னார், அவர் திருவுள்ளத்துல நிறைவேறாத ஆசைகள் 3 இருந்தது. எங்கள் ஆள வந்தார் சித்தித்ரயம்னு 3 நூல்களை இயற்றினார், ஸ்தோத்திர ரத்னம் பாடியிருக்கார், சதுஸ்லோகி இயற்றி இருக்கிறார், ஆகம பிராமாண்யம்னு இயற்றி இருக்கிறார், மகாபுருஷ நிர்ணயம்னு இயற்றி இருக்கிறார், அதுக்கு மேல கீதைக்கு ரொம்ப ஆச்சரியமா கீதார்த்த சங்கிரகம்னு நூல் இயற்றி இருக்கிறார், எல்லாம் பண்ணியிருக்கார். ஆனா நிறைவேறாத 3 ஆசைகள் அவருக்கு உண்டுன்னா. ராமானுஜர் ஆர்வமா கேட்டார், என்னென்ன ஆசைகள் சொல்லுங்களே என்ன. ஒண்ணுமில்லை, பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு உரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அனுகுணமாக நம்முடைய கொள்கைகளை பறைசாற்றும் விதமாக வியாசருடைய பிரம்மசூத்திரம்ங்கிற நூல், அந்த நூலுக்கு ஒரு உரை எழுதணும்னு ஆசைப்பட்டார். அவர் காலத்துல நடக்கல. சரி, அடுத்தது 2வது திருவாய்மொழிக்கு ஒரு உரை, அதை சமைக்கணும், அருளி செய்ய வேண்டும்னு ஆசை கொண்டிருந்தார், அது நடக்கல. 3வது பராசரரும் வேதவியாசரும் சம்பிரதாயத்துக்கு எத்தனை பண்ணியிருக்கா, அவர்களை கொண்டாடும் விதமாக இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த திருநாமங்களை ஸ்ரீ வைஷ்ணவ உலகம் உச்சரிக்கும் விதமாக அவர்களுக்கு ஏதேனும் நன்றி கடன் செலுத்தணும்னு ஆசைப்பட்டார், அதுவும் நடக்கல. உடனே ராமானுஜர் சொன்னார், என்னுடைய பிறப்பிற்கு ஏதேனும் காரணம் இருப்பின், உத்தேசியம் இருப்பின், எனக்கு நீண்ட நல்ல நெடிய ஆயுளை பகவான் தந்திடின், இந்த ஆச்சாரியர் ஆள வந்தாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எனக்கு ஏற்படின், நான் சொல்லுகிறேன், அவர் ஆசைகளை எல்லாம் அடியேன் தலை கட்டி தீருவேன், அந்த ஆசைகளை எல்லாம் அடியை நிறைவேற்றுவேன், அவருடைய அனுகிரகம் எனக்கு இருந்தா போதும் எல்லாம் நடக்கும்னு சொன்னார் பாருங்க. மடங்கி இருந்த திருவிரல்கள் தாமாக நிமிர்ந்தன. அப்பவே அங்க இருக்கிறவெல்லாம் புரிஞ்சுட்டா, நாம் ஆள வந்தாரை எழுந்த அனாதைகளாக ஆகவில்லை, நமக்கு பிற்பாடு ஆள வந்தாருக்கு பிற்பாடு நம்மை வழிநடத்த வல்ல மகான் நமக்கு கிடைத்து விட்டார்னு அத்தனை பேரும் கொண்டாடினார்கள். ஆள வந்தாருடைய இறுதிச் சடங்கு எல்லாம் கிரமமா முடிஞ்சது. ராமானுஜருக்கு கோபமான கோபம்,
யார் பேர்ல? ரங்கநாதன் பேர்ல. ஸ்ரீரங்கம் வரைக்கும் போயிருக்கார், பெருமாளை கண்ணாலேயே பார்க்கல. திரும்ப நேர காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார்.